Pasangla? Yes. Hi everyone. Welcome to Vedantu channel Pasangla. Yeah. So மக்களே இன்னைக்கு 5 marks முடிக்க போறோம். Actually 5 marks already ஒரு வீடியோ பார்ட். ஏன்னா 5 marks வந்து என்னால 3 hours கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசன்னால 5 marks வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். தட் இஸ் பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? அந்த பார்ட் 1 வீடியோல இல்லாத 5 marks தான் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிடா பசங்களா? சோ எல்லாரும் வழக்கம் போல இன்னைக்கு லைவ்ல இருக்க क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதுமா மேம் அப்படின்னு क्वेश्चन பண்ணாதீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்ட் 1 போயிருக்கு. இது பார்ட் 2 வீடியோ தான். சரியாடாப்பா? ரெக்கார்டிங் கேட்க மாட்டீதா? ஓகே மதன், we will have to check it for this. Yeah. So பசங்களா, and be very gentleman. ஓகேங்களா? எல்லாருமே சொல்வீங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க, லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேமா அப்படின்னு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. ஐ நோ திஸ் இஸ் சாட்டர்டே நைட், பார்ட்டி நைட். பட் இருந்தாலும் நாளைக்கு லீவ் தானே. ஸோ இந்த லைவ் செக்ஷன்ஸை ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? யா, இந்த 2 வீடியோஸ் போதும். எஸ் எக்ஸாக்ட்லி, இந்த 2 வீடியோஸ் பார்த்தா போதும்டா பசங்க. சரிங்களா? ஸோ பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். தென் ஐ வில் ஷோ ஃபார் பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 5 மார்க்ஸ்ல வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் இங்க காட்டிடுறேன். இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ தெரியாம எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காதீங்க. சரியாடாப்பா? 1 sec ப்ளீஸ். Why delay? ஸோ டிலேக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குடா பசங்களா. ஓகே. எஸ், ஸோ we have videos. இதுல வீடியோ செக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா we can have this. ஸோ இந்த 5 marks வீடியோ தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ டாப் 5 marksன்னு சொல்லிட்டு இங்க ஒரு வீடியோ இருக்குல்லடா பசங்களா, this one. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அது போக இருக்க கொஸ்டின்ஸ் தான் இப்ப நம்ம லைவ்ல பார்க்க போறோம். இதுல எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? அனிமே பார்ப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நானும் பார்ப்பேன். ஆனா அப்போ போர் அடிச்சா பார்க்க வேண்டியதுதான். ரைட்ரா பசங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, எல்லாருமே உங்களோட நேம்ஸ் போட்டு கிவ் அ ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன். யாரா பசங்களா? உங்களோட நேம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். கிவ் அ ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் டு மீ. எஸ், வாட் யூ லைக். இப்போ எல்லாருமே எந்த சாப்டர்ல ஸ்ட்ரக்கா இருக்கீங்க? ஆர் யூ ஃபீலிங் ஃபியர், இல்ல ஹாப்பியா இருக்கீங்களா? வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் யுவர் மைண்ட்? சரிங்களா? அது என்ன இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்து ஒரு பேப்பரை கசக்கி போடுற மாதிரி ஹோலா கசக்கி போட்டு டஸ்ட்பின்ல போட்டுருக்கு. சரியா? அந்த ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு எதுலயுமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல. ஓகே. சோ பசங்களா, நான் ஒண்ணு சொல்லிட்டேன். படிக்காதவங்க கூட மேக்ஸ் சூப்பரா எக்ஸாம் எழுதலாம். படிச்சவங்க கூட கொஞ்சம் சொதப்பி எழுதலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் மேக்ஸ். அதுக்கு நம்ம மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கணும். நாம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். ஓகேவாடா பசங்களா? சோ எவ்ரிவன் ப்ராமிஸ் மீ ஒன் திங். நான் வந்து எக்ஸாம் ஹால்ல போய் ரொம்ப பதட்டப்பட மாட்டேன். சரியா? எனக்கு என்னோட பிளட் பிரஷர் வந்து ரைஸ் ஆகிற அளவுக்கு நான் பதட்டப்பட மாட்டேன்றத ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே? அந்த பயம் இல்லைன்னாலே மேக்ஸ் எக்ஸாம் சூப்பரா செய்யலாம். சரியாடா பசங்களா? டோன்ட் ஃபியர். ஈவன் தோ நீ படிக்கலன்னாலும் பயப்படாத. ஃபார்முலாஸை வச்சு கூட நீ பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். யாரா பசங்களா? கிரேட் இன்ட்ரடக்ஷன். நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். மைசெல்ஃப் ஜனஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் இன்னும் யாரெல்லாம் MBSTAக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, ரெஜிஸ்டர் நவ். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் a huge opportunity. நீங்க உங்களோட நாலேஜை வைஸ் பண்ணிக்க முடியும். புது என்விரான்மெண்ட் வரும், புது ஃப்ரெண்ட்ஸ் வரும். அவங்கள நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ரிவார்ட்ஸ் ஆர் வெரி குட். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்ல வர ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப குட்டா இருக்கு. கேஷ் ப்ரைஸஸ் இருக்கு, டூர்ஸ்லாம் போகலாம், வேர்ல்ட் டூர்லாம் போகலாம். இது எல்லாமே இந்த ஒரு எக்ஸாம்ல பாசிபிலிட்டியா இருக்கு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இல்ல. ஜஸ்ட் நீங்க ஆஃப்லைனுக்கு போயிட்டு வர அந்த செலவு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்களா பைக் ஓட்டுற பசங்களா இருந்தீங்கன்னா அதுவும் கூட கிடையாது. ரைட்டாடா பசங்களா? பெட்ரோல் அடிச்சா போதும், சென்டருக்கு போவா, எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வந்துடுவேன். எக்ஸாமுக்கு நீ பெண்ணு கூட வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. சரியாடா பசங்களா? ஓகே. ஸோ சென்டர்ஸ் வந்து இதுதான் சென்டர்ஸ். ரெஜிஸ்டர் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிங்களா? எனி மோட்டிவேஷன்? யூ நீட் மோட்டிவேஷன். ஆன்லைன் எழுதலாம்னு இல்லடா பசங்களா. இட் இஸ் ஒன்லி ஆஃப்லைன். இட் இஸ் ஒன்லி ஆஃப்லைன். எஸ். பிடிஎஃப் 5 marks பிடிஎஃப் நான் இன்னைக்கே ஷேர் பண்ணி விட்டுறேன்டா பசங்க. சரிங்களா?
Yes, so can we start with the questions? Yes, Tapasana. Okay, so everyone, free up your mind, free paniko, spam panada, then you need motivation. Motivation-ஆ? ஐயோ, எங்கடா போக பசங்களா? டக்குன்னு எனக்கு motivation வரலையே. Reverse, please. Reverse-னா 6th chapter இருந்து start பண்ணுமா? Okay, put your voting here. So, na first chapter, first to last, last to first. First chapter or 6th chapter. Put your voting here, then I will start. Okay, va? யாடா பசங்களா, உங்களோட vote போடுங்க. 6th chapter ல எனக்கு 5 marks. அதுல reverse-ல வாங்கினா put in reverse or first-ல first. 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 வந்துட்டு ஆன்லைன்ல சொன்னாரா? நோடா பசங்களா, இட் இஸ் ஆஃப்லைன். ஆஃப்லைன் சென்டர்ஸ் தானே இருக்கு. 666 தான் அதிகமா இருக்கு. Okay, we will start with 6. Clear? Nah. Okay, da pasanga. Done? So start பண்ணுவோமா? Yes. So by vector method we have to prove this one. Cos of alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. Okay வா? இது பெரிய 5 மார்க்லா கிடையாது. இது ஒரு 5 ஸ்டெப் 5 மார்க். சரிடா பசங்களா? ஓகேங்களா? இது எவ்வளவு? இது வந்து ஒரு 5 ஸ்டெப் 5 மார்க். அவ்வளவுதான். இதோட ஸ்டெப் மார்க் பார்த்தா 5 ஸ்டெப். அந்த 5 ஸ்டெப் எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா? சோ அப்போ நம்ம கொஞ்சம் வேகமாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுக்கு டயகிராமுக்கு மார்க் இருக்கு. ரைட்டா பசங்களா? இதுக்கு டயகிராமுக்கு மார்க் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் தி டயகிராம். ஓகேங்களா? ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் தனித்தனி குவாட்ரண்ட்ல இருப்பாங்க. ரெண்டு ஆங்கிள்ஸ் தனித்தனி குவாட்ரண்ட்ல இருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்பா and this is beta. ஓகேங்களா? இது a வெக்டார், இது b வெக்டார். so this one. சரிங்களா? இதுல நம்ம அஸ்யூம் பண்றது யார் யாரெல்லாம் அஸ்யூம் பண்ண போறோம்? O to A. O ல இருந்து A போறவங்களுக்கு பேரு A வெக்டார் and O ல இருந்து B போறவங்களுக்கு பேரு B வெக்டார் and A வெக்டார் B வெக்டார் are unit வெக்டார். so unit வெக்டார்ஸ் அப்படின்னா அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1. திருநெல்வேலி சென்டர் இருக்கு. திருநெல்வேலி சென்டர் இருக்கணும். சோ திருநெல்வேலி சென்டர்ஸ் இருக்குடா பசங்களா. யூ கேன் கோ ஃபார் திருநெல்வேலி. சரிங்களா? சரிங்களா? ஓகே, எஸ். நவ யூ ஸ்டார்ட் வித் another one. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணணும் பசங்களா? சோ ரெண்டு எடுத்துட்டேன், அசம்ப்ஷன் எடுத்துட்டேன். இப்போ ஆக்சுவலி நான் வந்துட்டு எப்பயுமே ஷார்ட்கட் போகாம லென்த்தியா போற ஆள். ஓகேவா? நான் எப்பயுமே லென்த்தியா போற ஆள். சோ நான் இங்க இருந்து இப்படி டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி டிராவல் பண்ண போறேன். புரியுதா பசங்களா? ஸ்ட்ரைட்டா ஓஏ போலாம். ஸ்ட்ரைட்டா ஓஏ போலாம். இல்லைன்னா எப்படி போய் போலாம்? சுத்தி போய் போகலாம். சோ O to L, L to A. O to L, L to A ன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரிடா பசங்களா? ஓகே. ஆக்சுவலி ஏங்கிறவங்க எங்க இருக்காங்க? ஏங்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸும் சரி ஒய் கோஆர்டினேட்டும் சரி ரெண்டு பேரும் பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ட் இந்த பாயிண்ட் வச்சிருக்க ரேடியஸ், இந்த பாயிண்டோட ரேடியஸ் வந்து A வெக்டார். சோ ரேடியஸ் வந்து 1. அதோட மாடுலஸ் வந்து 1 தானே. ஆங்கிள் வந்து ஆல்பா. சோ இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்டா பசங்களா? இவங்களோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? சோ இட் இஸ் cos alpha, sin alpha. புரியுதாடா பசங்களா? சோ உங்களுக்கு இதுக்கு பேரு போலார் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் x, y லயும் எழுதலாம். இல்லனா ரேடியஸ் ஆங்கிள் வச்சும் எழுதலாம். நான் இப்ப ரேடியஸ் ஆங்கிள் வச்சு அதோட x and y கோஆர்டினேட்டை சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது cos alpha and இது வந்து sin alpha. புரியுதாடா பசங்களா? அப்போ OL, OLங்கிறது ஆக்சுவலி என்னது? OLங்கிறது என்னது? நம்மளுக்கு cos alpha I and LAங்கிறது என்னது? sin alpha J. ஏன்னா அது y கோஆர்டினேட், அதனால J. சரிங்களா? so A vector is equal to cos alpha I cos sin alpha J. ஓகேவா பசங்களா? சிமிலர்லி நீங்க B வெக்டாருக்கு சொல்லலாம். ஓகேவா? so OB vector is equal to OM MB. சரிங்களா? so OMங்கிறது யாருக்கு ஈக்குவல் டா பசங்களா? cos beta I க்கு ஈக்குவல் and MBங்கிறவங்க யாருக்கு ஈக்குவல்? minus sin beta க்கு ஈக்குவல். why minus?
இந்த மெத்தட் அனதர் சம்ல இல்லையா? இல்ல பசங்களா, நீங்க இப்படியே போட்டுக்கலாம். இட் இஸ் வெரி ஈஸி. சரிங்களா? நீங்க இந்த மாதிரியே சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டாடாப்பா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க மத்த மெத்தட் சால்வ் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா பாத்துக்கோ. இது ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஆனா ஒய் வந்து நெகட்டிவா இருக்கும். எஸ், சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டாடா பசங்களா? எஸ், டன். So அவ்வளவுதான். So what is your b vector? Your b vector is equal to cos bj minus sin bj. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இதுதான் செகண்ட் ஒன். ரைட்டா பசங்களா? அவ்வளவுதான். இந்த ரெண்டு லைன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற லைன், நம்மளுக்கு காஸ் வேணும். காஸ்ங்கிறவங்க எப்ப கிடைப்பாங்க? காஸ்ங்கிறவங்க நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் போட்டாதான் கிடைப்பாங்க. So a dot b நான் யூஸ் பண்ணனும். I have to use a dot b. ரைட்டா? a dot b னா என்னது? இவங்களுக்கு டாட் ப்ராடக்ட். அப்ப இவங்க ரெண்டு i கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணனும். i கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணனும். So cos alpha cos beta. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? jj கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்ப minus sin alpha sin beta. ஓகேவாடா பசங்க? டாட் ப்ராடக்ட் யாருக்கு ஈக்குவல்? டாட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா mod a mod b and cos of angle between a and b. a and b வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. So cos alpha plus beta. So this is 2, this is 1. So from 1 and 2 they are equal, hence verified. Okay வாடா பசங்களா? லைன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11 ஆயிரும்டா பசங்களா. இது மட்டும் படிச்சா போதுமா? இது கூட சேர்ந்து நான் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் இட் பசங்களா. சோ இதே மாதிரி சைன் வச்சு வந்தா, இதே மாதிரி வாட் இஸ் இட்? சைன் வச்சு வந்தா யூ ஹேவ் டு யூஸ் கிராஸ் ப்ராடக்ட். அவ்வளவுதான். ஏபி இதுல 5 பாயிண்ட் எழுதினா போதும். அந்த 5 பாயிண்ட்டுக்கு மார்க் இருக்கு. எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கு மார்க் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த டயக்ராமுக்கு மார்க் இருக்கு, அண்ட் இந்த லைனுக்கு மார்க் இருக்கு, இந்த லைனுக்கு மார்க் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன். சரிங்களா? சோ இந்த 5 லைன் எழுதினாலே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்கடா பசங்க. நோ சேஞ்ச் ஃபார் எவ்ரிதிங். ஓகேங்களா? போர்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா? சோ போர்ஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து யாழ்ஸ தனியா ஒரு வீடியோல சொல்லிருக்காங்கடா பசங்களா. சோ போர்ஷன்ஸ் பத்தின அப்டேட்ஸ்லாம் நீங்க அதுல தான் தெரிஞ்சுக்கணும். ரைட்? தென் okay, so see this one. If the actually what is concurrent? Concurrent na என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள்ல மீடியன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 3 மீடியன்ஸ் இருப்பாங்க. இந்த 3 மீடியன்ஸும் ஒரே பாயிண்ட் வழியா போகுதா அப்படின்றது क्वेश्चन. சரிங்களா? இப்போதைக்கு அந்த பாயிண்ட் நான் ஆரிஜின் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 மீடியன்ஸ். ஓகேவா? let two medians passing through a point O. ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒரு இன்டர்செக்ஷன் ஓவா வச்சுக்கிறேன். ஆல்டிடியூட்ஸ், இது மீடியன்ஸ் கூட கிடையாது, ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட்ஸ்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பி சி ஏ. ஓகேங்களா? அப்போ ஏ இங்க இருக்க ஒரு வெக்டார் தெரியுதா? ஓஏங்கிற வெக்டார் யாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறாங்க? பிசிக்கு பெர்பெண்டிகுலர். ஓஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த லைன் OB vector is perpendicular to CA vector. OB vector is perpendicular to CA vector. Right டா பசங்களா? perpendicular concept. What is perpendicular concept? Perpendicular concept னா என்னன்னு தெரியுமா? perpendicular concept னா dot product 0. சரிங்களா? perpendicular னா என்ன அர்த்தம்? யாரா பசங்க? What is it? Perpendicular? Repeat this sum. So நான் திருப்பி சொல்றேன். Everyone don't spam it பசங்களா. எல்லாரும் not stop பேசிக்கிட்டே இருக்காத. டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் டீச் பண்ண பதன். ஓகேங்களா? எஸ். ஸோ see this. திருப்பி நான் சொல்றேன். ஆல்டிடியூட்ஸ் எல்லாரும் ஒரே பாயிண்ட் வழியா போகுதா அப்படின்றது क्वेश्चन. சரிங்களா? நான் 2 ஆல்டிடியூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த 2 ஆல்டிடியூட்ஸ் எடுத்துக்கிறேன்? லுக் தி क्वेश्चन. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த ஆல்டிடியூடையும் இந்த ஆல்டிடியூடையும் எடுத்துக்கிறேன். 2 ஆல்டிடியூட்ஸை எடுத்துக்கிறேன். ஆல்டிடியூட்ஸ்னா என்னது? ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ அதுலயுமே பாதி மட்டும் எடுத்துக்கிறோம். அதுலயுமே என்ன பண்றோம்? பாதி மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபுல் ஆல்டிடியூட் எடுத்துக்காம
இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டோட மட்டும் நான் சொல்றேன். ஸோ OA OB அப்படிங்கிற குட்டி ஆல்டிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ OA OB, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வாட் இஸ் இட்? இட்ஸ் டாட் ப்ராடக்ட். சரிங்களா, அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0. OA வெக்டார் வந்து A வெக்டார். சரிங்களா, டாட் BC வெக்டார். ஸோ BC வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா? C மைனஸ் B. எப்படி எழுதிக்கலாம்? C மைனஸ் Bன்னு எழுதிக்கலாம். ஸோ A டாட் C minus B dot C equal to 0. அப்ப A dot C is equal to B dot C. அவ்வளவுதான். சரிங்களா, இது பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, இப்ப அதே மாதிரி இவங்க பெர்பெண்டிகுலர். OB னா B வெக்டார் டாட் CA வெக்டார். CA வெக்டார்னா எப்படி எழுதிக்கணும்? A minus C. So which is equal to B dot A minus B dot C is equal to 0. So அப்போ A dot B is equal to B dot C. இது நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்டையும் பார்க்கும்போது என்ன தெரியுது? 2x ஸ்பீட்ல பாக்குற மாதிரி இருக்கா? சரி, நான் ஸ்லோவா போறேன். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தையும் பாக்குற மாதிரி எப்ப தெரியுது? ரைட் சைடு ஈக்குவல். ரைட் சைடு ஈக்குவல்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ A டாட் C is equal to A டாட் B. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வாங்க. ஸோ இப்போ A டாட் C மைனஸ் B. கரெக்டா பசங்களா? ஏங்கிறவங்க OA வெக்டார். நோ 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 நோ, ஒன் செக். AC minus AB கரெக்ட் தான். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? This is BC vector. சாரிடா பசங்களா, there is some mistake. ஏதோ பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ணிருக்கேன்? எனக்கு இப்ப C டாட்ல வரணும். ஈக்குவேஷன் 1 is wrong. யா பாத்துட்டேன். யாடா பசங்க, இங்கதான் தப்பு பண்ணிட்டேன். எஸ். ஸோ A dot C, A dot B. ஓகேங்களா, ஸோ A dot C is equal to A dot B. So from this equation we have A dot C is equal to B dot C. So எல்லாத்தையும் நம்ம C dot A minus B. Cங்கிறவங்க யாரு? Cங்கிறவங்க OC. OC vector is perpendicular to எந்த வெக்டார்? A minus B னா BA வெக்டார். BA வெக்டாருக்கு perpendicular. So இது யாரு? இது யாருடப்பா? இது வந்துட்டு CFங்கிற ஒரு ஆல்டிடியூட். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆல்டிடியூட் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு ஆல்டிடியூட் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? இப்போ அதே 0 பாயிண்ட் வழியா இன்னொரு ஆல்டிடியூட் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். So all three altitudes passing through O, so they are concurrent. Once again நான் திருப்பி சொல்றேன். Okay, everyone look at the question. இதுல என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் ஒரே பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுறாங்க. என்னடா பசங்களா அர்த்தம்? ஓகே, கம் ஆன், ரிப்பீட் வித் மீ. நான் திரும்ப ஸ்லோவா சொல்றேன். சோ see this, 3 லைன் ஒரே பாயிண்ட் வழியா போகுது. என்னது? 3 lines passing through a point. 3 lines passing through a point. சரிங்களா, இப்போ அதுல 2 லைன்ஸ் எடுத்துக்கிறேன். What are the lines? 2 லைன்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன 2 லைன்ஸ் எடுத்துக்கிறேன்? OA லைனும் OB லைனும். ஓகேவா? OA லைனும் OB லைனையும் எடுத்துக்கிறேன். ரைட்? சோ அவங்க ரெண்டு, இப்போ OA OBங்கிறது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா இது ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலர். சோ ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலர். சோ அப்ப அந்த கான்செப்ட்ஸ் வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றேன். அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எனக்கு இன்னொரு லைன் கிடைக்குது. இன்னொரு லைக் இது வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல OCங்கிற லைன் கிடைக்குது. OCங்கிறவங்க என்னது? ஆல்டிடியூட்ஸ். ரைட்? சோ அப்போ எல்லாருமே பாசிங் த்ரூ அ பாயிண்ட் O, so they are concurrent. அதனால அவங்க concurrent. சரிடா பசங்களா,
நோடா பசங்களா? ஐ திங்க் MVSTங்கிறது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு தான் நினைக்கிறேன். யாடா பசங்க? ஐ திங்க் இட் இஸ் இங்கிலீஷ். ஓகே, எஸ். யூசிங் வெக்டார் மெத்தட், இதுதான் நம்ம பார்த்துட்டோமே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாடா பசங்களா? ஸோ இதுல வந்துட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். எதை ப்ரூவ் பண்ணோம்? இதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ ABCன்னு 3 பேர் இருக்காங்க. லைனா ப்ரூவ் பண்ணுங்க. How will we prove? Okay, இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு யாரு ஃபர்ஸ்ட் வேணும்? A cross B. A cross B னா என்னடா பசங்களா? A cross B அப்படின்னா IJK. A ஓட வெக்டார் நெக்ஸ்ட் B ஓட வெக்டார். A ஓட வெக்டார் வந்து 1 -1 0. இவங்க 1 -1 -4. Now you have to expand this. So I vector into 4. Next minus J into -1 + 1 0 plus K into, sorry, it is not -0, it is 4. It is -4 plus K into 0 da percent. So 4i minus 4j. 4i minus 4j. சரிங்களா? What about C cross D? So C பாத்தீங்கன்னா 0 3 -1. D பாத்தீங்கன்னா 2 5 and 1. So I into 3 plus 5, it is 8, and minus J into +2 plus K into -6. So it is எல்லாத்துலயுமே 2 காமனா எடுத்துக்கலாம் பசங்களா. If you take 2, okay, 2 காமனா எடுக்காதீங்க, அப்படியே கூட வெச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணும்? இவங்க ரெண்டு பேருக்கு அகைன் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அகைன் you have to take cross product. So A cross B cross C cross D. So I J K. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஆன்சர் என்னது? 4. 4 -4 and 0. நெக்ஸ்ட் வந்துட்டு 8 -2 and -6. It is quadrant, right? இது எல்லாமே வந்துட்டு so I into 24 minus J into -24 plus K into -8 plus 32. 32 போச்சுன்னா 24. So we take 24 as common. I plus J plus K. 40 எப்பரா பசங்களா 40 வரும்? ப்ளீஸ் ரீசெக். இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருது? நோ. plus 4J. Sorry, it is plus. Yeah, it is plus. Sorry டா பசங்களா. So it is -24. அப்போ இவங்க வந்துட்டு அப்போ இது வந்து 40. Okay, yes டா பசங்களா, முடிஞ்சிருச்சு. This is your left hand side. What about your right hand side? ACD. சரிங்களா? ACD, box product of A, C and D. What is your answer? Box product na straight up determinant. A vector என்னடா பசங்களா? So 1 -1 0, 1 -1 -1 -1 0, 1 -1 -4. What about your D? Your D is 2 5 and 1. So when you expand it, -1 plus 20, it is 90, and minus into minus plus 1, 1 plus 8, 9. So 19 plus 9, 28. சரிங்களாடப்பா? Yeah. What about box product? BCD. B வந்து 1 1 -4. சாரி, மாத்திட்டேன்.
1 minus 1 0 0 3 minus 4 0 3 minus 1 2 5 1. So 1 into 3 plus 5 8 and minus into minus plus 1 plus 2 which is 10. ஷேடா பசங்களா? யா, நீங்க சொல்ற சம்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? இந்த சம்ஸோட சேர்ந்து பார்ட் 1 வீடியோவும் இருக்கு, அதுவுமே சொல்லுங்கடா பசங்களா. சரிங்களா? எஸ்கே நான் திருப்பி நடத்துறேன். வாட் இஸ் பிசிடி? பிசிடியோட வேல்யூ என்னது? What is your B? It is 1 minus 1 minus 4. Zero, 3 and minus 1, 2, 5, 1. Again, if you expand it, plus, sorry, minus, plus, minus. So 3 into 1 plus 8. Next, minus into minus plus 1 into 5 plus 2. 9 are 27 and which is 7. 34. Okay, vada pasangla. So this is 10 and this is tappa. ஏதாவது தப்பா எழுதிக்கனா? இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் வந்து 6.7 ரா பசங்களா. யா அப்துல், எந்த இடம் தான் தப்பு பண்ணிருக்கேன்? ஏதாவது எடுத்து எழுதுறதுல தப்பு பண்ணிட்டேனா? ஒன் செக். இது வேற ஒரே அடி தூரத்துல இருக்கு, நான் பார்த்து பார்த்து எழுத கஷ்டமா இருக்கு. In box, ma'am. BCD. BCD ல தப்பு பண்ணிருக்கேனா? Three minus 1, 2, 5, 1. So 1 into 3 plus 5, it is 8. Minus 1 into minus plus 1. 0 plus 2. Minus 4 into minus 6. So it is 8 plus 2, 10. 10 plus 24, which is 34. கரெக்டா தானே வருதுடா பசங்களா? அதே 34 தானே வந்திருக்கு. நான் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணாலும் 34 தானே வருது. யா, இட் இஸ் பிளஸ் 1. இது பிளஸ் 1. ஓ நோ, இட் இஸ் ரைட். கரெக்டா தானே போட்டுருக்கோம். சரிங்களா? this 34. okay, done. so இவங்கள நம்ம யார் கூட மல்டிபிள் பண்ணுவோம்? you have to multiple with b. இவங்கள b கூட மல்டிபிள் பண்ணனும். so 10 வந்து b கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10i minus 10j minus 40k, right? and இவங்கள நீங்க a கூட மல்டிபிள் பண்ணனும்னா இவங்க தான் உங்களோட a. so 34i minus 34j plus 0k, right? இவங்கள ஆட் பண்ணீங்க என்ன வரும் பசங்களா? so which is 44j add பண்ணனும், subtract பண்ணனும், right? yeah, full ஆடா பசங்க. so it is minus 24 plus 24j and minus 40k. this is your answer. இதுதான் உங்களோட left hand side answer. உங்களோட left hand side answer அதுவும் ஒரே மாதிரி வந்திருக்கு. so hence proved. சரியாடா பசங்களா? yes. so இந்த proof sumலாம் வந்தா தாராளமா அட்டெண்ட் பண்ணு. you can find it. இதை நீ பொறுமையா பண்ணு. cross அப்படின்னா ijk போட்டு எழுதணும், டாட் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். சரிங்களா? நாளைக்கு ஃபுல்லா ரிவைஸ் தருவேன் பசங்க. நாளைக்கு ஃபுல் சாப்டர்ஸையும் பாயிண்ட் டு பாயிண்ட் நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். ஓகே? so see this question 6.25. ஒரு விஷயம் கிளாரிட்டி வச்சுக்கோ. லைனை பொறுத்த வரைக்கும் பசங்களா நல்லா காது கொடுத்து கேளு. சரியா? லைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டே பேர் தான் தேவை. ஒருத்தர் வந்து பாயிண்ட், லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட், அண்ட்
லைன் கூடயே டிராவல் பண்ற ஒரு parallel vector. சரிங்களா? லைன் கூடயே டிராவல் பண்ற ஒரு parallel vector. சோ ஒரு லைனுக்கு தேவைப்படுற இந்த ரெண்டு விஷயம் உனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னா it is more than enough எல்லாத்தையும் கண்டுபிடிக்க. சரிங்களா? So the vector equation in the parametric form கொடுத்துட்டாங்க. இதுதான் line equation of a parametric form. So ஒரு line equation parametric formல கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? So அதுல கான்ஸ்டன்ட்டே இல்லாதவங்க தான் பாயிண்ட். இந்த வெக்டார் தான் லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட். சரிங்களா? அண்ட் இந்த வெக்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா லைன் போற மாதிரி இன்னொரு வெக்டார் parallel போகும். அந்த வெக்டார் தான் இவங்க. சரிங்களா? சோ ஃபைண்ட் தி டைரக்ஷன் cosine. லைனுக்கு டைரக்ஷன் cosine கண்டுபிடிக்கிறதும் ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே? சோ டைரக்ஷன் cosine ஆஃப் லைனுக்கு பதிலா we can find it for parallel vector. ஓகேங்களா? What is your parallel vector? Your B vector is 2i minus j plus 3k. புரியுதா? இதுதான் உங்களோட parallel vector. கான்ஸ்டன்ட் வச்சு யாரை எழுதுறோமோ அதுதான் parallel vector. இவங்களோட டைரக்ஷன் கொசைனுக்கு எனக்கு மேக்னிடியூட் வேணும். சோ பணம் பண்ற பசங்களா இதோட மேக்னிடியூட் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். What is the magnitude value of this one? Everyone கமெண்ட் பண்ணுங்க. இதோட வேல்யூ என்ன? Yeah, magnitude na i's coefficient square, j coefficient square, k coefficient square. So எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி பண்ணா முடிஞ்சிருச்சு. ரைட்? 14 root 14. Yeah, it is root 14. இதுதான் அவங்களோட magnitude. So direction cosine என்னது? direction cosine formula தெரியுமாடா பசங்களா? direction cosine ஓட formula என்னன்னா அந்த வெக்டார் divided by its modulus. அதாவது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தனித்தனியா எழுதுறோம். சரிங்களா? So 2 divided by root 14 minus 1 divided by root 14 3 divided by root 14. ஷாரா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சாடா பசங்களா? So doubt in second chapter is so confusing between modulus and conjugate. எங்க யூஸ் பண்ணனும் கன்ஃபியூஸா இருக்கா? சாரா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டா? கான்ஜுகேட்ங்கறவங்க டிவிஷன்ஸ்க்கோ இல்ல ரியலோ இமேஜரியோன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கான்ஜுகேட் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா மாடுலஸ் வந்து பவர் எங்கெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஹையஸ்ட் பவர் வருதோ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்லா இடத்துலயும் மாடுலஸ் யூஸ் பண்ணுவீங்க. கிளியர்? டன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலா என்னடா பசங்களா? r minus a, okay, r minus a cross b vector is equal to 0 vector. சரிங்களா? சோ அப்ப ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. a vector என்னது? 3 minus 2 6. 3 minus 2 6. And what about your b vector? What is your b vector ரா பசங்களா? 2 minus j and plus 3k. 2 minus j plus 3k. அவ்வளவுதான். வேற எதுவும் எழுத வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? கார்ட்டீசியன். how will you write Cartesian form? சோ ஒரு லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம்ங்கிறது x minus point divided by parallel vector. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சோ இதே ஃபார்மட்ல எழுதினா போதும். x minus point. பாயிண்ட்ல என்னது? இவங்க தான் பாயிண்ட். கரெக்ட்டா? சோ x minus 3, y minus of minus 2, it is plus 2, is it minus 6. ரைட்டடா பசங்களா? டினாமினேட்டர்ல யாரை போடுவீங்க? எவ்ரிவன் டினாமினேட்டர்ல யாரை போடணும்? கீழ இருக்கிற இந்த நம்பர்ஸ் parallel வெக்டரா வருதுல்ல அவங்க தான் கீழ வருவாங்க. சோ 2 minus 1 3. இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். கிளியரா எவ்ரிவன்? parallel vector. That's it. Very good ரா பசங்களா. சூப்பர். இப்ப லைனை பத்தி என்ன கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவோமா? So parametric form of a vector equation of a straight line passing through the point of intersection. நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது? லைனோட parametric form. லைனோட parametric form. ஒரு லைனுக்கு தேவைப்படுறவங்க ரெண்டே பேரு. ஒன்னு அந்த லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த லைன் போற டைரக்ஷன்ல போற parallel vector. சரிங்களா? ஓகே. சோ இப்போ நம்மளுக்கு என்னடா பசங்களா கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் கிவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்டும் கொடுக்கல parallel வெக்டாரும் கொடுக்கல. இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். we have to find point of intersection. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத பாயிண்டா மாத்தணும்.
இந்த லைனை எனக்கு பாயிண்டா மாத்துங்க. ஒரு லைனை எப்படி பாயிண்டா மாத்த முடியும்? ஜெனரலா சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணும் இல்லடா பசங்களா, இதுல இருக்கிற ஐஜே கோஎஃபிஷியன்ட்ஸ் டோட்டலா சொல்லுங்க. ஓகேவா? இதுல இருக்க ஐஜே கோஎஃபிஷியன்ட்ஸ் டோட்டலா சொன்னா முடிஞ்சிருச்சு. ஐஜே கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 2t இருக்கு, 2t இங்க வரும் 1 இருக்கு. சரியா? அப்ப இது என்னது? 2t plus 1. நெக்ஸ்ட் 3t இங்க ஒரு 3 இருக்கு. சோ 3t plus 3. நெக்ஸ்ட் இங்க 2t minus 1. அவ்வளவுதான் ஐஜே கோஎஃபிஷியன்ட். ஓகே, டன். இப்போ இதுக்குமா இந்த லைன் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கே, கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்குன்னா நான் அதை எப்படி லைனா மாத்துறது? அதுவும் ஈஸி தான். என்ன பண்ணும்? இதை ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இத ஒருத்தருக்கு ஈக்குவல் டுன்னு வச்சுக்கணும். எஸ் ஈக்குவல் டு பண்ணிட்டு எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ சொல்லணும். ஓகேவா? இதை ஈக்குவல் டு எஸ், எக்ஸ் மைனஸ் 2/1 இஸ் ஈக்குவல் டு எஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? எஸ் பிளஸ் 2. அண்ட் இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2s plus 4. அண்ட் இங்க 4s minus 3. கரெக்டா? இங்க இருக்க 2 இங்க மல்டிபிள் ஆயிரும், இங்க இருக்க minus 4 இந்த சைடு வந்தா பிளஸ், இங்க இருக்க 4 இங்க மல்டிபிள் ஆகும், இங்க இருக்க பிளஸ் 3 இந்த சைடு வந்தா minus 3. அவ்வளவுதான். அதை வச்சு எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ. சரியா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் ஈக்குவேட் பண்ணி எய்தர் ஒன்னு டி கண்டுபிடினா எஸ் கண்டுபிடி, யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 2 ஈக்குவேஷன் போதும். சோ அப்ப இதையும் நான் ஈக்குவேட் பண்றேன். 2t plus 1 is equal to s plus 2 implies 2t minus s is equal to 1. Next, இவனே ஈக்குவேட் பண்றேன். இல்ல 2t வச்சு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சரியா? 2t minus 1 is equal to 4s minus 3. அதாவது 2t minus 4s equal to, இங்க இருக்க மைனஸ் இங்க இருக்கா பிளஸ் 1, so minus 2. அவ்வளவுதானே பசங்க. என்ன பண்ணு? சால்வ் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2t கேன்சல் ஆயிடும். so this is plus 4s ல ஒரு s போச்சுன்னா 3s and 2 இது 3. s ஓட வேல்யூ என்னது? 1. s 1 கண்டுபிடிச்சாச்சு. இதுல போட்டா போது பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் s and t? ஏன்னா இதுவும் ஈக்குவல் தான். t கண்டுபிடிச்சாலும் சரி s கண்டுபிடிச்சாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ அப்ப நீங்க அதுல ஈக்குவேட் மட்டும் பண்ணா போதும். இதுல நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 plus 2. நெக்ஸ்ட் 2 into 1 plus 4. நெக்ஸ்ட் 4 into 1 minus 3. So what is your point of intersection? 3, 6, 1. 3, 6, 1 தான் உங்களோட பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? perpendicular to straight lines. கொடுத்திருக்க ரெண்டு straight linesக்கு அவங்க perpendicular-ஆ இருப்பாங்களாமா. புரியுதா பசங்களா? see, இப்போ பாயிண்ட கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ நம்ம அதாவது இதுல யார் கேன்சல் பண்ணிடலாம்னா, இவன் உனக்கு இல்ல, இவனை வச்சு நீ ஆல்ரெடி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட, இவங்களையும் வச்சு கண்டுபிடிச்சிட்ட. இந்த parallel equation, சரியா? இந்த parallel, perpendicular இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? இவங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க கண்டுபிடிக்க போற ஒரு வெக்டார் இவங்களுக்கும் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. ரெண்டு வெக்டார்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. ஓகே? சோ if I am saying, இப்போ இந்த வெக்டாரை நான் வந்து b வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இந்த வெக்டாரை d வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க கண்டுபிடிக்க போற வெக்டார் p வெக்டார். உங்களோட p வெக்டார் a வெக்டாருக்கும் அண்ட் உங்களோட p வெக்டார் b வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. b and d க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ உங்களோட p யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? parallel to b cross d. கரெக்ட்டா? யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? b cross d தான் உன்னோட p. சரியா? சோ அப்ப p வெக்டாருக்கு என்ன பண்ணுங்க? find the cross product of this one. so 2i plus 3j plus k plus 2k cross 1i plus 2j plus 4k. அவ்வளவுதானே பசங்க. so find the cross product for this one. I, j, k. so 2, 3, 2, 1, 2 and 4. so I into 3 4s are 12. 12 minus 4 it is 8 minus j into 2 4s are 8. 8 minus 2 na 6 plus k into 4 minus 3 1.
So what is your parallel vector? Your parallel vector is 8i minus 6j plus k. யாடா பசங்களா உன்னோட பாயிண்ட் என்னது 3, 6, 1. So உங்களோட லைன் என்ன parametric form என்னது? So your parametric form equal to r is equal to point தான் first எழுதணும். So 3i 6j plus k plus t into இவங்க. Clear ஆடா பசங்களா? Everyone clear ஆ? When I will start 5th chapter. இன்னொரு 2-3 questions தான் இருக்குடா பசங்களா. We will complete and will start 5th chapter. Done everyone? Clear ஆ இருக்குல? Next one போலாமா? Put yes or no டா பசங்களா. Put yes or no so that only I can know. None? Yes? Good Abdul. Yeah. Fine. இப்போ ஒரு லைன் வந்து skew lines. What is skew lines? Skew lines னா என்னன்னு ஒரு question கேட்பாங்க. ஒரு definition மாதிரி கேட்பாங்க. Skew lines னா என்னது? Skew lines னா neither parallel nor intersecting. Neither parallel nor intersecting. Parallel lines ஆவும் இருக்கக்கூடாது, intersecting lines ஆவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பேர் தான் skew lines. சரிங்களா? ஓகே, அதை நான் எப்படி ப்ரூஃப் பண்றது? So நீங்க லைன்ஸ் பத்தி பேசுறீங்க அப்படினாலே அவங்களோட parallel vector மட்டும் பேசினாலே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ரெண்டு parallel vector. So this is your b vector. B vector is equal to I plus 2j minus 3k. Next your d vector. What is your d vector? 2, 4 minus 5. Okay, இப்போ நீங்க சொல்லுங்க b vector-ம் d vector-ம் multiples ஆ? Whether it is multiple of each other. இவங்களை யார் கூடயாவது மல்டிபிள் பண்ணா இவங்க கிடைப்பாங்களா? No. இவங்களை யார் கூட மல்டிபிள் பண்ணாலும் d கிடைக்காது. So they are not multiples of each other. So not a parallel lines. அப்ப அவங்க parallel lines கிடையாது. சரிங்களா? Yes. ஒரு லைன்ஸ பத்தி பேசுங்க, ரெண்டு லைன்ஸ பத்தி பேசுற. அப்ப அந்த ரெண்டு லைன்ஸ ஃபுல்லா கம்பேர் பண்ண வேண்டாம். யார மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ஓகேங்களா? எஸ், யார மட்டும் கம்பேர் பண்ணா போதும், இவங்கள மட்டும் கம்பேர் பண்ணுங்க. லைன்ல இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அவங்கள மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ஓகேவா முத்துலட்சுமி? 5x மாதிரி இருக்க, நான் ரொம்ப ஸ்லோவா தாண்டாப்பா போறேன். சரியா? நீங்க என்னோட வேர்ட்ஸ் பாக்குங்க, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா you will be verified. ஓகேங்களா? யாடா பசங்க. சோ நெக்ஸ்ட் இது intersecting lines. Intersecting lines என்னடா பசங்க? intersecting lines இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இங்க எத்தனை பாயிண்ட் வெக்டர், எத்தனை parallel வெக்டர் இருக்கு? சரியா? ஓகேங்களா? எத்தனை பாயிண்ட் வெக்டர், எத்தனை parallel வெக்டர் இருக்கு? How many points and how many parallel vectors are there? ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். How many points are there? Yes, 2 points are there. சரியா? Good. How many parallels are there? How many parallel vector are there? ரெண்டு இருக்கு. இவங்க தான் parallel number 1 and இவங்க தான் parallel number 2. சரியா? ஓகே, இப்போ intersecting lines. Intersecting lines அப்படின்னா you have to find the determinant. Determinant value கண்டுபிடிக்க போறீங்க. சரியாடா பசங்களா? ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? 2 points ஓட சப்ட்ராக்ஷன். இது ஃபர்ஸ்ட் parallel vector, இவங்க செகண்ட் parallel vector. அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்கடா பசங்களா. டக்குன்னு சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. இவனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 6ல 3 போச்சுன்னா 3, 1ல -2 போச்சுன்னா -1, 2ல +2 போச்சுன்னா which is 4. Subtraction done. Okay. Second, parallel எழுது. 1, 2, -3 and 2, 4, -1. இதோட determinant value என்னடா பசங்களா? Find the determinant value for this one. 1 minute time தரும். சரியா? So 3 into -10 plus 12, -10 plus 12, it is 2. Minus into minus plus 1. So what is equal to the pasangla? -5 plus 6, 1 plus 4 into 4 plus 4, 4 minus 4, 0. So which is equal to 7.
7 தாண்டா வருது பசங்களா. everyone your determinant value is equal to 7. One is coming. 7 or 1. 0 வராது. 0 வராது. 0 வந்தா intersecting lines. 0 வரக்கூடாது. ஓகே வாடா பசங்களா? யா. 7 is coming. Very good. 0 வா இருந்தா intersecting lines. அப்ப இது intersecting lines கிடையாது. So they are skew lines. ஓகே வாடா பசங்களா? கொடுத்திருக்க ரெண்டு லைன்ஸ் வந்து parallel-ம் கிடையாது nor intersecting lines-ம் கிடையாது. So they are skew lines. அப்ப அவங்க skew lines. Okay, distance between கேக்குறாங்க. Distance between formula என்னது? ரொம்ப சிம்பிள். Distance between ஆல்ரெடி நீங்க பாதி விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன மேம்? நியூமரேட்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த டிட்டர்மினன்ட்டோட ஆன்சர் தான் நியூமரேட்டர். அப்ப டினாமினேட்டர் யாரு? டினாமினேட்டர் அந்த ரெண்டு parallel வெக்டாரோட cross product. சரிங்களா? So find the cross product for B and D. So I, J, K, what is your B vector? What is your B vector? 1, 2, minus 3. 1, 2, minus 3. Next, 2, 4, minus 5. So I vector into 2 minus J vector into 1 plus K vector into 0. So which is 2I minus J. இவங்களோட determinant. Yes. What is B cross D? Determinant என்னடா பசங்களா? Square root of 4 plus 1 which is root 5. So this is equal to 7 by root 5. Okay வாடா பசங்களா? It is 7 by root 5. Clear? Your distance is one more time. இன்னும் எவ்வளவு sums இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. We have another 9 sums. 6th chapter ரொம்ப பெரிய chapter. அதுல 5 marks ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஓகேங்களா? So skew lines என்னன்றது we can find it again. இதுல இருந்து நான் சொல்றேன். சரியா? Everyone என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட எத்தனை லைன்ஸ் இருக்கு? ஃபாஸ்டா போலாம். எஸ் எவ்ரிவன் ஃபாஸ்டா சொல்லுங்க. You have how many lines are there? இதுல எத்தனை பாயிண்ட் இருக்கு? எத்தனை parallel இருக்கு? பாயிண்ட் parallel தனித்தனியா எழுது. சரியா? அதை மட்டும் அழகா எழுதிட்டா முடிஞ்சிச்சுடா பசங்களா. சோ இது பக்காவான ஃபார்மேட்ல எழுதுங்க ஃபர்ஸ்ட். சோ x plus 1 divided by 1, y divided by 1 by 2, z divided by 1 by minus 12. ஓகேங்களா? இவங்களை எப்படி எழுதுவீங்க? x minus 0 divided by 1, y plus 2 divided by 1, 6 காமனா எடுத்துருவீங்க. ஸோ அப்போ z minus 1 divided by 1 by 6. 6 தான் இருக்கும். ஸோ 6 இந்த சைடு வந்தா 1 by 6. ஓகே வாடா பசங்களா? ஸோ how many point and how many parallel are there? So 2 points. A and C are the points. B and D are the parallel vectors. சரியா? குழப்பிக்காத. 2 பாயிண்ட் 2 parallel இருக்கும். ஓகே? ஸோ பாயிண்ட்னா இவங்க தான் பாயிண்ட்ஸ். ஸோ minus 1 இங்கே யாருமே இல்ல, 0 and இங்கே யாருமே இல்ல. இது minus 2 plus K. நெக்ஸ்ட் இதுதான் உங்களோட parallel I plus half J minus 1 by 12K. and இவங்கள I plus J plus 1 by 6K. ஓகே வாடா பசங்களா? நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபிராக்ஷன் வேண்டாம் மேம், ஐ டோன்ட் நீட் ஃபிராக்ஷன், எனக்கு ஃபிராக்ஷனே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா டேக் எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பசங்களா? 12 வருமா? எஸ், இஃப் யூ டேக் 12 இஸ் எல்சிஎம். ஸோ வெளியே எடுத்துட்டீங்கன்னா 12ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 12i plus 6j minus k. ஸோ இதுதான் உன் பி வெக்டார். உன் பி வெக்டாரா நீ இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், முன்னாடி இருக்கிற 1 by 12 தேவையில்லை. சரிங்களா? வாட் ஆர் யூர் டி வெக்டார்? இதுல என்னது? ஸோ 1 by 6 எடுத்தீங்கன்னா 6i 6j plus k. இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தேவையில்லை. ஓகே ஃபைன். இப்போ இவங்களும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதரா? ஏடா பசங்களா? இவங்களும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதரா? நோ, ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதர் கிடையாது. ஸோ parallel கிடையாது. ஓகே ஃபைன் தி டிட்டர்மினன்ட். ரெண்டு பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். ஸோ இவனையும் சப்ராக்ட் பண்ணும். -1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -1 தான் கிடைக்கும்.
0 ல இருந்து -2 subtract பண்ணீங்கன்னா 2 and this is also 0. No, 0 minus 1, it is -1. Next, ரெண்டு point vector எழுதணும். So 12 is 6 minus 1. Next, 6, 6, 1. So what is your value? What is your determinant value? Minus 1 into 6 plus 6, it is 12. And minus 2 into 12 plus 6, 12 plus 6, 18. Minus 1 into 72. So 72 minus 36. 72 to 36 puchna 36. So minus 12 minus 36 minus 36. It is 72. So 72 is add pannina 84. Yeah, pasala. So minus 84. This is your numerator and you have to divide by cross product. Right? B cross D enakku venum. What is your B cross D? I, J, K, 12 is 6 minus 1, 6 is 6, 1. So I into 12 minus J into 18 and plus K into 36. Right up, pasangla. So if you take if you take 6 is common, 2I minus 3J plus 6K. So what is the distance? Magnitude equals 6 into square root of 4 plus 9 plus 36. So it's 25. 25 we add panna 49 varum. 13, 49 is 7. 6 7s are 42. So what is the distance? Your distance is equal to 84 divided by 42, which is equal to 2 units. Okay, what pasangla? Yes. 7 da 7 6 are 42. So 42 84 you divide pantingna, your distance is 2 meters. 2 units, not meters, units. Seriyada pasangla? Okay? Yes. So fine. What about plane? இப்போ நம்ம planes குள்ள போறோம். Planes ரொம்ப ஈஸி, plane கஷ்டம்லாம் கிடையாது, ரைட்டா? இப்போ ஒரு லைனுக்கு தேவை என்ன மாதிரியோ அந்த மாதிரி பிளேனுக்கு 3 பேர் தேவை. எத்தனை பேர் தேவை? 3 பேர் தேவை. சரிங்களா? சோ அத பார்க்கலாமாடா பசங்க? 3 பேர் யார் யார்? ஒரு பாயிண்ட். நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கா? செக் லிஸ்ட். ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் 2 parallel வேணும். 2 parallel நமக்கு அழகா கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்திருக்காங்க? இதுதான் parallel நம்பர் 1, இதுதான் parallel நம்பர் 2. சோ யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? they are asking non parameter and Cartesian. சோ இப்ப Cartesian மட்டும் சொன்னா போதும். Last step actually Naveen formula என்னடா? D ஓட formula என்னது? இதுதானே D ஓட formula. சரியா? நீங்க first determinant கண்டுபிடிக்கிறீங்களா? box product. இந்த determinant கண்டுபிடிக்கிறீங்களா? intersecting lines இல்லையான்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல? that is your box product answer. and last cross product கண்டுபிடிக்கணும்ல? அது 42. அவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. so that is 84 by 42 which is 2. சரிங்களா? done? Yes. So finding non-parameter. So நான் first Cartesian போயிருப்பேன். Cartesianக்கு என்னென்ன தேவைன்றதை அழகா எழுதுங்க. ஒரு பாயிண்ட் இருக்கா? So x minus point, அந்த பாயிண்ட் என்னது? 0. y minus 1. Next z minus of minus plus 5. Next one 2 3 6. 2 3 6. Next இவங்க 1 1 minus 1 equal to 0. So இதை வச்சு Cartesian கண்டுபிடிங்க. What is the Cartesian ரா பசங்களா? x into minus 3 minus 6 minus 9 and minus of y minus 1 into minus 2 minus 6, it is minus 8 plus z plus 5 into 2 minus 3, it is minus 1. So what is your answer? Minus 9 plus 8y plus 8 minus z minus 5 is equal to 0. So 9x minus 8y minus 8
plus z plus 5 is equal to 0. So 9x minus 8y plus z is equal to 3 டா பசங்களா. So what is a non-parametric form? Non-parametric form r dot ன்னு போட்டு இவங்கள அப்படியே எழுதுங்க. ijkல எழுதுங்க. So 9i minus 8j plus k equal to 3. அவ்வளவுதான். ஷேர்டா பசங்களா equal to 3, that's it. We finish it off. ஓகேங்களா? ஸ்லோவா போங்க, புரியல. சோ பசங்களா see டே உனக்கு கொடுத்திருக்கிறது லைன்ஸ் சரிங்களா. லைன்ஸோட பேரலலையும் பாயிண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? கம்பைன் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க parallel to னா அப்போ இந்த parallel வெக்டாரை மட்டும் எடுத்துக்கோங்க. this is parallel vector 1 and this is parallel vector 2. சரியா? what is the formula? x minus point parallel vector 1 parallel vector 2 is equal to 0. உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போது கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்துரும். ஓகேவாடா பசங்களா? I hope you all get it. இப்போ அதே மாதிரி தான் இங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இங்க you can check with this one. then இப்போ இங்க பாருங்க இங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? ரெண்டு பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2. பிஃபோர் சம் பாயிண்ட் ஃபைண்ட் பண்றத சொல்லுங்க மேம். பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? கொடுத்திருக்காங்களேடா பசங்களா, இதுதான் உங்க பாயிண்ட். நீ கண்டே பிடிக்காத, அவனே பாயிண்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, இதுதான் உங்களோட பாயிண்ட் சரிங்களா. ஓகே, நீங்க இப்ப இதுல பாருங்க we have 2 points. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கா? a is equal to -1 2 and 0k. what about your c point? ரெண்டு பாயிண்ட். ஓகே வாடா பசங்களா? எஸ். சோ இப்போ என்னது? parallel to one straight line. அப்ப எத்தனை straight lines இருக்கு? எத்தனை parallel இருக்கு? parallel to னா ஒரே ஒரு parallel தான் இருக்கு. how many parallels are there? we have only one parallel. parallel எங்க இருக்கும்? parallel எந்த இடத்துல இருக்கும்? ஃபர்ஸ்ட் இது ஃபார்மட்ல மாத்துங்க. x minus 1 divided by 1 2 காமனா எடு. y plus half divided by 2 z plus 1 divided by -1. ஓகே, சோ parallel எப்பவுமே எங்க இருக்கும்டா பசங்களா? parallel எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கும். சோ டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. so that is your b vector. your b vector is equal to j k minus k. அவ்வளவுதான். ஓகேவாடா பசங்களா? so that's it for this one. ஓகே, இப்போ நான் கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? x minus point. அதை எப்பயும் போல பண்ணுங்க சரியா. x minus இந்த வேல்யூ plus 1, y minus இந்த வேல்யூ இதுக்கு 0 சரியா. நெக்ஸ்ட் parallel தான் நம்மளுக்கு இருக்கணும். கரெக்டா பசங்களா? x minus point parallel number 1 parallel number 2. கரெக்டா முடிஞ்சிருச்சுடா பசங்களா, அது முடிஞ்சிருச்சு சரியா. parallel number 1 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரே ஒரு parallel தான் நம்ம கிட்ட இருக்கு. இன்னொரு parallel வேணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்றது தான் parallel சரிங்களா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2ல -1 போச்சுன்னா 3, 2ல 2 போச்சுன்னா 0, -1ல 0 போச்சுன்னா -1. ஓகேங்களா? and now how about this one? 1 1 -1 is equal to 0. find the Cartesian form for this one. Cartesian form கண்டுபிடிங்கடா பசங்களா. எப்படி கண்டுபிடிப்பீங்க? so x plus 1 into 1 minus of y minus 2 into -3 plus 1 -3 plus 1 -2 plus z into 3 equal to 0. right? So x plus 1 plus 2y plus 4 plus 3z is equal to 0. So x plus 2y plus 3z equal to -5. சரிடா பசங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். இப்போ நீங்க பாராமெட்ரிக் ஃபார்ம் எழுதணும். பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க? r is equal to first point உங்களோட பாயிண்ட் என்னது? 1 2 0. next parallel. உங்களோட parallel என்னது? this is your parallel. 3 0 -1 plus d into another parallel.
சரிங்களா? என்ன பசங்களை ரிப்பீட் பண்ணணும்? ஃபார்முலாஸ் என்னன்னு எழுதி காமிங்க மேம். ஓகேவாடா பசங்களா? This is the formula. சரியா? இதுதான் formula. Got it? For Cartesian form. For parametric form, R is equal to A vector plus S C minus A vector plus T into B vector. Okay? For non-parametric form க்கு என்ன வரும்? இது அப்படியே யூஸ் பண்ணி non-parametric form க்கு எழுதிக்கலாம். சரிங்களா? Okay. So everyone, please listen carefully டா பசங்களா. ஓகேவா? இதுல 5 marks அதிகம் தான் I know, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா பார்க்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, இது வந்து நம்மளுக்கு parallel vector. C முன்னாடி சமுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஓகே, முன்னாடி சமுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்னது? இங்க ரெண்டு பேர் parallel அப்படின்னா அவங்கள அப்படியே எழுதிக்கலாம். ஒரு பாயிண்ட யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? இங்க ஒரு பாயிண்ட எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பேரலல் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா மீதி இருக்க அந்த ஒரு பேரலுக்கு பதிலா, ஓகே எவ்ரிவன் நல்லா கவனிங்க, எப்பயுமே ஒரு பேரலல் நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பேரலல் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் சப்ராக்ட் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், பிளேன்ஸுக்கும் பொருந்தும், லைன்ஸுக்கும் பொருந்தும். ஒரே கான்செப்ட் தான். பி அவேர் ஆஃப் திஸ். பேரலல், ஒரு பேரலல் மிஸ் ஆகுது, எங்கெல்லாம் பேரலல் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் யூ கேன் சப்ராக்ட் 2 பாயிண்ட்ஸ். 5 இல்ல 3 எங்கடா பசங்களா? எப்படி 3 வரும்? 4 plus 1 which is 5 தானே? Four plus 1 which is 5 da pasangla. It is not 3. It is 5. Oh, okay. Now I got it. It is minus. It is minus 4 and up is the plus 3. Okay, okay. Yeah. Now I got it. முடிஞ்சிடுச்சு. யாரா pasangla 3 தான் மாத்திட்டேன். சரிங்களா? முத்து சி, இப்போ நான் இந்த ரெண்டு சம் போடுறேன், படாபட் போடுறேன். அந்த ரெண்டு சம்மும் இந்த சம்மும் ஈக்குவல் தான். சரியா? சோ எவ்ரிபடி எனக்கு ஒரு क्वेश्चन பார்த்தனே எத்தனை பேரலல் எத்தனை பாயிண்ட் இருக்கு அத மட்டும் சொன்னா போதும். சரியாடா பசங்களா? இப்போ இந்த क्वेश्चनல எத்தனை பாயிண்ட் இருக்கு, எத்தனை பேரலல் இருக்கு, எவ்ரிவன் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பேரலல்ஸ் இருக்கு? How many points, how many parallels are there? ஒரு பாயிண்ட், ரெண்டு பேரலல். எல்லாத்துக்கும் தெரியுதா? எவ்ரிவன் எல்லாத்துக்குமே தெரியுமா பசங்களா? ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பேரலல்ஸ் இருக்கு. எழுதலாமா? சோ பாயிண்ட் வெக்டார் வந்து 2 3j plus 6k. What about your parallel vector? 2i plus 3j plus k. D vector equal to 2i minus 5j minus 3k. சரியா? So what is the formula for this one? What is the formula for this one? என்ன பண்ணனும்? x minus point. Point na இவங்க. y minus point, z minus point. 2 3 1 2 minus 5 minus 3 equal to 0 ன்னு பாட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுவோம். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சுல பசங்களா? நாம என்ன பண்றோம்னு புரிஞ்சிருச்சுல? இப்போ இந்த சம் பாருங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, எத்தனை parallels இருக்கு? parallel or perpendicular, இந்த ரெண்டு வேர்ட் வந்தாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வேர்ட்ஸ் வந்தாலும் யூஸ் பண்ணலாம். லைன்ஸா இருந்தா parallel யூஸ் பண்ணுவாங்க, பிளெயினா இருந்தா perpendicular யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஏடா பசங்களா இந்த சம்ம முடிச்ச உடனே we will go for 5th chapter. ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒரு parallel. கிளாரிட்டி இருக்கா? யா, சூப்பர்டா பசங்களா. ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் A,
இன்னொரு பாயிண்ட் வந்து சி. ஓகே, நம்ம கிட்ட எத்தனை parallel இருக்கு? ஒரே ஒரு parallel தான் இருக்கு. வாட் இஸ் இட்? இதோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 2i 6j plus 6k. ரைட். ஆனா நம்மளுக்கு ஃபார்முலால ரெண்டு parallel வேணும். சரியா? நான் இப்ப சொல்றேன். ஒரு பாயிண்ட் ஒரு parallel எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டையும் இந்த parallelலையும் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். சோ x minus 2 y minus 2 z minus 1. ஓகேங்களா? இந்த parallel 2 6 6 எழுதிக்கிட்டேன். கரெக்ட்டா? எனக்கு இன்னொரு parallel வேணும். am I right பசங்களா? எனக்கு d parallel vector தானே வேணும். சோ அந்த parallel vector நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்றேன். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட சப்ட்ராக்ஷன். that's it. okay fine. so 9 minus 2 7, 3 minus 2 1, 6 minus 1 5. அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிளாரிட்டி வந்துருச்சா? இப்ப கிளாரிட்டி வந்துருச்சா? எப்படி மேம்? அதுதான் ட்ரிக். நீ இதை கஷ்டப்பட்டு ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. அதை நீங்க அப்படியே கண்டுபிடிச்சாலே போதும்டா பசங்க. ஓகேவா? அதோட parallel வெக்டாரும் இது எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நான் சொல்லிட்டா, ஒரு லைன் இப்படி போகுது. லைன் மேல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டும் parallel வெக்டாரும் ஒண்ணுதான். சரியா? சோ இந்த parallel வெக்டாருக்கு பதிலா இந்த லைனோட ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். இதுவும் ஒண்ணுதானே. சோ அப்ப இது இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட சப்ட்ராக்ஷன் எனக்கு இருந்தாலும் சரி. அதைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். Now you are getting it பசங்களா? இப்ப புரியுதா? அதனாலதான் லைன் மேல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணாலே parallel வெக்டாருக்கு ஈக்குவல்னு நான் சொல்றேன். சரிங்களா? Clear? Done. Okay. Hi, பசங்க. Yes. So okay, fine. அப்ப இந்த சம்ல சொல்லுங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, எத்தனை parallels இருக்கு. அத நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே क्वेश्चन முடிஞ்சிருச்சு. Okay, how many points and how many parallels are there? How many points and how many parallels are there? 2 points and 1 parallel. ஓய், இங்க எங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு? இங்க ரெண்டு பாயிண்டா இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு parallel. ஒரு பாயிண்ட், 2 parallels. அவ்வளவுதான். சூப்பர்டா பசங்களா. Very good. It's okay. So this is the last sum of the 6th chapter. Then we will go to the 5th chapter. Find the image of the point whose position vector is. ஒரு position vector in the plane ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு டயகிராம் இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். சரியா? ஒரு பிளேன்னா என்னது? பார்க்க ஷீட் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் பிளேன். இந்த ஷீட் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்டோட இமேஜ், இந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் பிளேன் மேல இருக்கும். சரிங்களா? அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் பிளேன் மேல இருக்காமா, சோ அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? திஸ் இஸ் திஸ் क्वेश्चन மீனிங், ரைட்? சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? ஒரே நிமிஷம் தான் சொன்னா. இது புக்ல இருக்க மாதிரி போட வேண்டாம், நான் சிம்பிளா உங்களுக்கு போட்டிருக்கேன். I will show the 3 வேற இருக்கா? ஓகே, சோ இந்த டயகிராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா பசங்க. டக்குன்னு பாருங்க, ஒரு ஷீட் இருக்கு, இந்த பிளேன் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, யூன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதோட இமேஜ் வந்து u dash. சரிங்களா? you know that u and u dash is perpendicular to this plane. கரெக்ட்டா? u and u dash is perpendicular to this plane
அப்போ சி perpendicular to plane இப்போ இன்னொரு வெக்டார் இருக்கு நார்மல் வெக்டார். ஸோ நார்மலி ஒரு பிளேனுக்கு நார்மல் வெக்டார்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்ப அந்த நார்மல் வெக்டார் u dash வெக்டாரும் parallel to each other. So u dash is parallel to normal vector of the plane. சரிங்களா? parallelனா என்ன அர்த்தம்? So parallel அப்படினாலே ரெண்டு பேரும் multiples of each other இருப்பாங்க. So u dash will be equal to this one. கரெக்டா பசங்களா? So u பாயிண்ட் என்னது? u ஓட பாயிண்ட் என்னது? 1, 2, 3. இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது. So தெரியாதது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? We can keep it as PQR. ஓகேங்களா? So u dash ஓட ஃபார்முலா என்னது? இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. So p minus 1i q minus 2j r minus 3k equal to lambda into இதோட நார்மல் வெக்டார். ஒரு பிளேனோட நார்மல் வெக்டார் இவங்க தான். So I 2j plus 4k. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இதோட மிட் பாயிண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற மிட் பாயிண்ட் இருக்கிற பசங்க. இந்த மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிளேன் மேல இருக்கு. சோ அவங்களோட மிட் பாயிண்ட் என்னது? p plus 1/2 q plus 2/2 r plus 3/3 2. இவங்க வந்து இஸ் ஆன் தி பிளேன் மேல இருக்காங்க. சோ அப்ப இந்த பாயிண்ட் இந்த பிளேனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? சோ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? x plus 2y plus 4z plus 4z equal to 38. So இதுல இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So அப்ப p plus 1/2 2 into q plus 2/2 and 4 into r plus 3/2 is equal to 38. இத ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா you will have this relation. ஓகேவாடா பசமா? இதை நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வருது. ரைட்டா? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணது? நெக்ஸ்ட் we will move on. ஓகேவா? மூவ் ஆன் பண்ணுவோம். இப்போ இவங்களே கம்பேர் பண்ணுங்க. இவங்களே கம்பேர் பண்ணி p என்ன q என்ன r என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ இதுல p என்னது? p is equal to p minus 1 is equal to lambda. அப்போ p is equal to lambda plus 1. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, q minus 2 is equal to lambda into 2 lambda. So q is equal to 2 lambda plus 2. அதே மாதிரி r is equal to 4 lambda plus 3. So இதெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So lambda plus 1 2 lambda plus 3 into 2 4 into 4 lambda plus 3 equal to 59. So finally we got 21 lambda plus 19 is equal to 59. So 21 lambda is equal to 42. So lambda is equal to 2. அப்ப அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த பாயிண்ட் என்னது? p ஓட பாயிண்ட் என்னது? lambda plus 1. So அப்ப p is equal to 3. q என்னது? q வந்து 2 into lambda. So 2 2s are 4, 4 plus 2 which is 6. And r is equal to 4 2s are 8, 8 plus 1 which is 11. So the image என்னடா பசங்களா? 3i plus 6j plus 11k. ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாப்பா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளு. This is the last sum. இது புக்ல இல்ல, பட் உனக்கு புரிய ஃபார்முலாஸ் இல்லாமலே போடுறதுக்காக நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறது. சரிடா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம் புரியல, ஒன்ஸ் அகைன் டீச் பண்ணவா? ஓகே, see this. ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம் பாருங்கடா பசங்களா. இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சம்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, கொடுத்திருக்க லைன் u dash வந்துட்டு பிளேனோட நார்மல் வெக்டாருக்கு parallel இருக்கு. ஒரு ரெண்டு கண்டிஷன். சரியா? u dash is parallel to normal vector. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் u dash ஓட மிட் பாயிண்ட்
u dash ஓட மிட் பாயிண்ட் ஆன் தி பிளேன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதாடா பசங்களா? சோ parallel அப்படின்னா ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோட மல்டிபிள்ஸா இருப்பாங்க. அதை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் பிளேன் மேல இருக்கு. அப்ப பிளேன் ஈக்குவேஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அப்ப பிளேனுக்கு பதிலா நீங்க அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அவனோட பிளேன் ஈக்குவேஷன். நான் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்திட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் எலிமினேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு PQR கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதாடா பசங்களா? அதை வச்சு நான் லாம்டா கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா போட்டு ஈஸியா முடிச்சிருப்பாங்க. இது நீங்க ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்க படிக்கணும். அந்த ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா 85 பிளஸ் யூ கேன் ஷார்ட் ரெப்ரசன்ட். பிளேன் ஈக்குவேஷன் எப்படி மேம் அப்படின்னா என்ன மேம்? சரி, பிளேன் ஈக்குவேஷன்னா அவனே கொடுப்பான். சரியா? பிளேன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும்டாப்பா. இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷனை கிராஃப்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி காட்டும். இதுக்கு பேரு பிளேன். இதுக்கு பேரு பிளேன். சரிங்களா? லைன் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனா இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டா இருக்குல்ல, ஒரு சர்ஃபேஸ் நம்ம பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தின் லைன் நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா பசங்க? ரெண்டு பேருக்கு ஷேப், ரெண்டு பேரும் வேற வேற ஷேப்ஸ். பிளேனுங்கிறது ஒரு ஷேப், லைனுங்கிறது ஒரு ஷேப். பிளேனுக்குள்ள நிறைய லைன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி, லைன் அப்படிங்கிறது அந்த பேப்பர் மேல இருக்கிற மார்ஜின் மாதிரி. புரியுதா? ஓகே. So we will step into 5th chapter பசங்களா. ஆக்சுவலி இந்த क्वेश्चन ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதனால ஸ்கிப்பிங் டு தி செகண்ட் क्वेश्चन. சரிடா பசங்களா? பார்ட் 2 வீடியோல நான் சொன்னதை நான் திருப்பி சொல்லல, பிகாஸ் இட் வில் பி லைக் a time waste, right? ரிமைனிங் சம்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் மேம் அவ்வளவுதான். லோக்கல் அவ்வளவுதான் சம்ஸ் இருக்கு. 6th சாப்டர்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. ஓகேங்களா? சோ 5.9 பிரேக் வேணுமா? ஓ சரி, ஓகேடா பசங்க. Can we have 5 minutes break? Okay, done. So we will meet at 9:25 PM.
Yes, na pasangla. So everyone put your attendance back so that மறுபடி எத்தனை பேர் classes கவனிக்க திரும்பி வந்திருக்கீங்கன்னு தெரியும். Yeah. So we will start. Okay, done. சரி, okay. So start பண்ணலாமாடா பசங்களா? Yes. Done? Okay. First of all, ஃபிஃப்த் சாப்டர்ல இந்த மாதிரி சம்ஸ் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரைட்டுங்களா. இதுல வந்து இன்னும் 2-3 சம்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோல நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்ட் 1 வீடியோல நான் 6th சாப்டர் சொல்லவே இல்லை, அதனால தான் 6th சாப்டருக்கு இவ்வளோ லேட் ஆச்சுடா பசங்க. மற்றபடி நிறைய மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே நான் பார்ட் 1 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம். வாட் இஸ் இட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணும். என்னடா பசங்களா யூஸ் பண்ணும்? Completing square method use பண்ணும். So x square minus 4x minus 5y equal to minus 1 ரைட்டா. நான் x மட்டும் ஒரு பக்கம் வச்சுப்பேன். யார் ஸ்கொயரோ அவங்கள மட்டும் ஒரு பக்கம் வச்சுப்போம், மற்றவங்க எல்லாத்தையும் ஆப்போசிட் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிடணும் ரைட்டாடா பசங்களா. இப்போ நீங்க சொல்லுங்க, இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயர், இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்? x ஸ்கொயர் minus 4x பக்கத்துல என்ன வந்தா நம்ம ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம்? பக்கத்துல நம்ம 4 வந்தா யூஸ் பண்ணலாம் கரெக்டா. இது a ஸ்கொயர், இது 2ab and b ஸ்கொயர். 4 நம்மளுக்கு வேணும், பிளஸ் 4 மைனஸ் 4 நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இவங்க ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ the x minus 2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 5y plus 1 plus 4 which is 5y plus 5. ஸோ x minus 2 தி ஹோல் ஸ்கொயர் is equal to 5 காமனா எடுத்துட்டீங்கன்னா y plus 1 ரைட்டாடா பசங்களா. எஸ். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க சரியா. இப்போ நீங்க சொல்லுங்க, இது பார்க்க எப்படி இருக்கு? இவங்க யார் மாதிரி இருக்காங்க? ஸோ இது ஒரு எக்ஸ் டேர்ம் ஒத்துக்கிறியா? இது ஒரு எக்ஸ் டேர்ம். ஸோ பெரிய எக்ஸா போட்டுக்கோங்க, ரெண்டு பேருக்கு டிஃபரன்சியேஷன் காட்டுங்க. அண்ட் இது வந்து சம் 4y, இது வந்து ஒரு ஒய் டேர்ம். ஸோ இவங்க யார் மாதிரி இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ayனா என்ன டைப்? தேர்ட் டைப். மேல பார்த்த மாதிரி இருக்கும்ல, அந்த கர்வ் தான் இது ரைட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ வேணும். 5 தான் 4a. So 4a is equal to 5. So a is equal to 5/4. a ஓட வேல்யூ வந்து 5/4. இப்போ டேபிள் மேக் பண்ணலாமா? So இந்த டேபிள் உனக்கு தெரிஞ்ச நார்மல் ஃபார்முலா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஒரு பக்கம். இப்போ வெர்டெக்ஸ் மாறி இருக்குல்ல, அப்போ வேற ஃபார்முலா யூஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ், அப்புறம் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ். யாரை பொறுத்து? பெரிய எக்ஸ் அண்ட் ஒய். பெரிய எக்ஸ் அண்ட் ஒய்னா நார்மல் ஃபார்முலா. சின்ன எக்ஸ் ஒய் ஒய்னா இங்க வேரியேஷன் வரும். சின்ன எக்ஸ் அண்ட் ஒய்னா இங்க வேரியேஷன் வரும். நார்மலி இந்த டைப் இருக்குன்னா உன்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னது? a,0 கரெக்டா. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குன்னா a, இங்க 0,aன்னு வரும். அப்போ 0,5/4ன்னு இருந்திருக்கும். ஆனா இங்க எப்படி இருந்துச்சு? வெர்டெக்ஸா? வெர்டெக்ஸ் வந்து 0,0. நார்மல் ஃபார்முக்கு 0,0ன்னு இருக்கும். ஆனா இங்க வெர்டெக்ஸ் டிஃபரெண்ட். ஏன்? ஏன்னா இங்க உன்னோட எக்ஸ் டேர்மே வேற. நார்மலி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x minus 2ன்னு இருக்கு. ஸோ இட் இஸ் 2, and this is -1 சரிங்களா. நார்மலி உங்க ஃபோக்கஸ் என்னது? 0,a. a ஓட வேல்யூ என்னது? 5,4. இது உன்னோட ஃபோக்கஸா இருந்திருக்கணும். ஆனா இப்போ இது ஃபோக்கஸ் கிடையாது, ஏன்னா உன்னோட வெர்டெக்ஸ் மாறி இருக்கு, அப்போ ஃபோக்கஸும் மாறும். அப்போ இந்த பாயிண்ட் மேல 5/4 பாயிண்ட் மேல போச்சுன்னா எப்படி இருக்கும்? So 2, -1 plus 5/4. So 2, LCM எடுத்தீங்கன்னா 1/4 சரிங்களா. ஓகே. டைரக்ட்ரிக்ஸ், இதோட நார்மல் டைரக்ட்ரிக்ஸ் என்னது? x equal to, what is the normal directrix? x is equal to -a கரெக்டா. x equal to -a இருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே வேற வேற கரெக்டா பசங்களா. ஸோ இதுல இருந்து கீழே, ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் 2, -1 அப்படின்னா மேல போச்சு, மேல வந்து 5/4 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம்னா ஃபோக்கஸ் பாயிண்ட், கீழே 5/4 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் லைன். கீழே டிராவல் ஆச்சு அப்படின்னா -1 -5/4. So அப்போ y is equal to -1 -5/4. When you take LCM, you will get -9/4. So y is equal to -9/4. 4y is equal to 9. புரியுதாடா பசங்களா? எஸ் எவ்ரிவன் புரிஞ்சுதாப்பா?
கிளியர் ஆக்கீங்களா? அவ்வளவுதான். That's it. ஓகேங்களா? Next one போலாமா? Yes. What about this question? Find the eccentricity. Actually, eccentricity na என்னது? Eccentricity அப்படின்னா ratio of any point x and y க்கு focus க்கு உள்ள distance, x and y க்கு directrix க்கு உள்ள distance. இதுதான் உங்களோட ratio. E ஓட value 1/2. சரியா? Focus point வந்து 2,3. So 2,3 க்கு x, y க்கு உள்ள distance formula என்னது? Square root of x minus 2 the whole square plus y minus 3 the whole square, and perpendicular distance between a point and a line. இதுதான் உன்னோட directrix line. அதாவது x minus 7 is equal to 0. இந்த லைனுக்கு உள்ள distance எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படிதான். மேல வந்துட்டு இதுல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். டிவைட்ல square root of 1 equal to 1/2. ரைட்டா பசங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு you have to use square on both side. எல்லாத்தையுமே நீங்க ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் பண்ணீங்க இந்த மாடுலஸ் போயிடும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், இந்த 1/4 வந்து 1/4 மாறிடும். ஸோ x minus 2 the whole square plus y minus 3 the whole square equal to 1/4 into x minus 7. சரிங்களா? யாரா பசங்களா? now you expand it. 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. So இவங்களை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4x square minus 16x plus 16 plus 4y square 3 so minus 24y plus 36 equal to x minus 7. So எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்கடா பசங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா what will happen? One sec. whole square வருமா? மாடுலஸ் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ண மறந்துட்டேனா? So x square minus 14x plus 49. ரைட்டா பசங்களா? So இதுவும் cancel ஆனா 3x square and 14 16 cancel ஆனா minus 2x plus 4y square minus 24y. Constant term எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்கடா பசங்களா. Constant term என்னென்ன இருக்கு? 49 இருக்கு, and இங்க இருக்க 16 இங்க வந்தா minus 16, இங்க இருக்கிறது வந்தா minus 36. What is your answer? 64. எப்படி பசங்க 64 வரும்? It is 4. So 4 into 4 it is 16 தான் வரும், not 64. Check பண்ணுங்க, it is not 64 பசங்க. Okay. Done. So இப்போ வந்து இதுல 3 நீங்க காமனா எடுத்துக்கணும். So x square minus 2/3x. And what about this case? இது வந்து 4 காமனா எடுத்துட்டீங்கன்னா y square minus 6y. சரிங்களா? இதுல உங்களோட x என்னடா பசங்களா? உங்களோட x வந்து உன்னோட b வந்து 1/3. So 1/3 அப்படின்னா 1/9 ஆட் பண்ணணும். கரெக்டா? 1/9 minus 1/9. What about this case? நான் plus 9 minus 9 ஆட் பண்ணிருக்கணும். இதுல இது போச்சுன்னா 13. So minus 3. Right. சரிடா பசங்களா? So what happened? So 3 into x minus 1/3 the whole square. Next plus 4 into y minus 3 the whole square equal to minus 3 plus 36. 4 9s are 36, and இது ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1/3. So plus 1/3. So 33. So 33 இதுக்கு நீங்க LCM எடுத்தீங்கன்னா what is your answer? It is 100/3. ஓகே இப்போ 100/3 ஆல எல்லாத்தையும் நீங்க டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணீங்கன்னா
9 into x minus 1 by 3 the whole square divided by 100 and 12 by 100 into y minus 3 the whole square equal to 1. சரிங்களா? So இது பார்க்க எப்படி இருக்குடா பசங்களா? இது வந்துட்டு x square by இது பார்த்தனா x square by a square plus இது ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? 100 by 9 பெருசா 100 by 12 பெருசானா 100 by 9 தான் பெருசு. So கரெக்ட் தான். y square by b square is equal to 1. ரைட்டடா பசங்களா? Fine. So you have to find what? First என்ன கண்டுபிடிக்கணும்? a கண்டுபிடிக்கணும், ae கண்டுபிடிக்கணும், a by e கண்டுபிடிக்கணும். a square is equal to 100 by 9, b square is equal to 100 by 12. What is your ae square is equal to a square minus b square. So 100 by 9 minus 100 by 12. When you take LCM, 100 வெளியே எடுத்துட்டு LCM எடுத்தீங்க அப்படின்னா 12 minus 9 divided by 96. 96 இல்ல 108. 36 ரெண்டு பேர் டேபிளே வரும்ல. So 36 ரெண்டு பேர் டேபிளே வரும்னா உங்களை 4 ஆலையும் இவங்கள 3 ஆலையும் மல்டிபிள் பண்ணும். So 1 by 36. So 100 by 36. ரைட்டா பசங்களா? So இப்போ a ஓட வேல்யூ 10 by 6. ஓகேவா? a ஓட வேல்யூ வந்துட்டு 10 by 3. ஓகேங்களா? அப்போ e ஓட வேல்யூ என்னது? 10 by 6 divided by 10 by 3. 10 10 cancel ஆயிரும். இது cancel ஆனா 1 by 2. What about your ae? So a by e is equal to 10 by 3 divided by 1 by 2. So reciprocal ஆச்சுனா 20 by 3. இது உங்களோட a by e. So ae கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு, a by e கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? சென்டர் கண்டுபிடிக்கணும். What is your center? இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. So 1 by 3, 3. 1 by 3, 3. இதுதான் உங்களோட சென்டர். சரிடா பசங்க? ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லோ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். How will you find your focus? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Find the equation of the ellipse. Ellipse equation கண்டுபிடிச்சாச்சு. Find the length of major and minor axis மட்டும் தான் கேக்குறாங்க. Not more than that. So AB மட்டும் போதும், வேற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகேவாடா பசங்க? So what is your length of minor axis? So length of major axis equal to 2 into A. So 2 into 10 by 3, that is 20 by 3. Next minor axis 2 into B. So 2 into 10 by 2 root 3. So 10 by root 3. அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா? length of major and minor axis. So இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். No need for focus, அதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? Yes. One more time. Example 5.9. 5.9 5.9 நான் இடத்துலயே சிவா. Okay. So எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான். எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான். இந்த சம், இந்த சம், இந்த சம், இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்ப நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா பசங்க? எல்லா சம்முமே ஒரே மாதிரி. 5.2ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் everything is same. Look at this question, right? So ஃபாஸ்டா போலாமா? ஃபாஸ்டா தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. So look at this one. 11x square minus 44x minus 25y square plus 50y equal to 256. Right? அப்ப இதுல இருந்து 11 காமனா எடுங்க. x square minus 4x, and if you take 25 as common, y square minus 2y equal to 256. ரைட்டுங்களா? So the complete square பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. So plus 4 minus 4 வரணும். And இதுக்கு வந்துட்டு you will use plus 1 minus 1. So 11 into x minus 2 the whole square minus 25 into y minus 1 the whole square is equal to 256. இந்த 4 இங்க வரும். So which is plus 44. இங்க இருக்க இந்த சைடு வரும். So
minus 25. So இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 ஆட் பண்ணா 60, 300, 300 இது போச்சுன்னா 275. சரிடா பசங்களா? So 11 275 வால டிவைட் பண்ணீங்கன்னா I think it is 25. Yeah, இது வந்துட்டு 11 அப்படின்னு வரும். சரிங்களா? that's it. சரிடா பசங்களா? So இதுல இது வந்து ஹைப்பர்போலா. இது பார்க்கும்போதே தெரியுது இட் இஸ் an ஹைப்பர்போலா. ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலானாலும் எலிப்ஸ்னாலும் நான் சொல்றதெல்லாம் கண்டுபிடிங்க. ஏ என்ன, ஏஇ என்ன, ஏ பை இ என்ன, இந்த மூணு பத்தி கண்டுபிடிக்கணும். ரைட்டா பசங்களா? ஏ ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 25. ஏ ஸ்கொயர் இஸ் 25. அப்ப ஏ ஓட வேல்யூ 5. அவ்வளவுதான். ஏஇ எப்படி கண்டுபிடிப்போம்? So AE the whole square is equal to A square plus B square. A square வந்து 25, B square வந்து 11, so which is 36. அப்ப AE ஓட வேல்யூ 6. ஓகே, A by E எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு E first கண்டுபிடிக்கணும். A தான் உனக்கு தெரியும். அப்ப E is equal to 6 by 5. What about A by 5? A ஓட வேல்யூ 5, E ஓட வேல்யூ 6 by 5. So இந்த சைடு போயிடும். So 25 by 6. சரிங்களா? யார் எசென்ஷியலோ அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் சொல்றது என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஏ சென்டர்? சென்டர் அப்படின்னா இது ஃபேக்டர் ரூட்டா எழுதணும். ஃபேக்டர் வந்து x - 2 இருந்தா ரூட் என்னது? 2. ஃபேக்டர் வந்து y - 1 இருக்கு. அப்ப ரூட் என்னது? 1. சோ இதுதான் அவங்களோட சென்டர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ்ங்கிறது என்னது? ஏஇ டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. இது வந்து டைப் 1. டைப் 1னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கணும். ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கும். 2,1ல 6ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னன்னு நீ சொல்லணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? லெஃப்ட் அண்ட் ரைட்னா எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், y சேஞ்ச் ஆகாது. சோ அப்ப 2 கூட +6 பண்ணனும், 2 கூட -6 பண்ணனும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தாண்டப்பா. சரியா? சோ தட் இஸ் 8,1 and -4,1. இதுதான் ரெண்டு ஃபோக்கஸ். எசென்ட்ரிசிட்டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க, which is 6 by 5. கிளாரிட்டி இருக்கா? யாரா பசங்களா? -5 வராது. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? யா? ஓகே, so check for this question. இப்போ இந்த question எப்படி பண்ண போறோம்? அதே கிளாரிட்டில தான் பண்ண போறோம். டன். -8 எப்படி வரும்? ஓய் நவீன் அடி வாங்க. ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு இன்னொரு தப்பு கண்டுபிடிக்க கூடாது. சரியா? 2ல 6 போச்சு அப்படின்னா -4 தான் வரும். ஓகே, ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாருங்க என்ன பண்ணுவோம் பசங்களா? 18x² -144x and plus 12y² plus 48y is equal to -120. இதுல என்ன பண்ணும்? 18x காமனா எடுத்துட்டீங்கன்னா 18 மட்டும் காமனா எடுத்துட்டீங்கன்னா x² - 144ல எத்தனை 18s இருக்கு? I hope it is 16. 16 இல்ல. எவ்வளவு இருக்குடா பசங்களா? 144 18னால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா what will happen? 8 times வருமா? I think 8 times. 8 times, right? 8x plus 12 and common எடுத்துட்டேன்னா y² plus 4y equal to -120. Right டா பசங்க? So 8x அப்படின்னா yeah. கலை watch it out. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாருடாப்பா. இது x² -8x. உங்களுக்கு தெரியும்ல x² -8xனா பிளஸ் என்ன இருக்கணும்? பிளஸ் யார் கூட இருக்கணும்? 16 கூட இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏன்? ஏன்னா அது வந்து x - 4 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. x - 4 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சோ x² -8x plus 16 எனக்கு வேணும். அதனால -16 ஆட் பண்றேன். இங்க கூட நீங்க யார் ஆட் பண்ணணும்? கூட நீங்க இங்க யார் ஆட் பண்ணனும்னா 4 ஆட் பண்ணணும். ஏன்னா அது 2 ஓட ஸ்கொயர். சோ +4யும் -4யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். யார் வேணுமோ அவங்கள மட்டும் வெச்சுப்போம். இவங்க 3 பேர் தான் வேணும், இவங்க 3 பேர் தான் வேணும். அவங்கள மட்டும் வெச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிருங்க. டிஸ்போஸ்னா என்னது? அந்த சைடு கொண்டு போய்க்கலாம்.
So 18u 16. 16 into 18, how what is 18 into 16 represent? 18 16s are 276 are not 76. We should have 8, right? Two 88. சரிங்களா? And 12 4s are 48, so plus 48. So which is totally 216. Okay, so you have to divide by 216. 216 வந்து 18 ஆல divide பண்ணீங்கன்னா you will get 12. சரிங்களா? So when you divide by அப்படின்னா 18x minus 4 the whole square divided by 216, 12y plus 2 the whole square divided by 216 equal to 1. So இது cancel பண்ணீங்கன்னா 12 times, இது cancel பண்ணீங்கன்னா 18 times. So இது ellipse plus வந்திருக்கா, plus வந்தா ellipse அப்படின்னு அர்த்தம். ellipse பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் A, இவங்க தான் அதிகமா இருக்காங்க. So a square is equal to 18, b square is equal to 12. புரியுதாடாப்பா? So அப்ப a ஓட வேல்யூ என்னது? 18 னா 9 root 2, so 3 root 2. முடிஞ்சிருச்சு. a the whole square எனக்கு வேணும். So a square minus b square, 18 ல 12 போச்சுன்னா 6. 6 வந்து 6 னா அழிச்சுப்போம், root 6. அப்ப a ஓட வேல்யூ வந்து root 6. What is e? e ஓட வேல்யூ அப்ப என்னது? e is equal to root 6 divided by a. a வந்து 3 root 2. இது cancel பண்ணீங்கன்னா root 3 வரும். 1 by root 3. எல்லாத்தையும் cancel பண்ணீங்கன்னா 1 by root 3 ன்னு ஆன்சர் இருக்கு e க்கு. எனக்கு இப்போ a by e வேணும். a ஓட வேல்யூ என்னது? 2 root 3. And e ஓட 2 root 3 இல்ல 3 root 2. 3 root 2 divided by e ஓட வேல்யூ என்னது? 1 by root 3. So multiple ஆச்சுன்னா 3 root 2 into root 3, that is 3 root 6. அவ்வளவுதான்டா பசங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சென்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதுல சென்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? இவங்களை வச்சு x minus 4 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 4. நெக்ஸ்ட் y plus 2 இருக்கு. அப்போ y ஓட வேல்யூ minus 2. இதுதான் சென்டர். ஓகேங்களா? இப்போ இது டைப் 1 ஆ டைப் 2 ஆன்னு கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் நம்பர் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. y கீழ தானே இருக்கு. அப்போ இது டைப் 2. டைப் 2 அப்படின்னா மேல கீழ மூவ் பண்ணணும். மேல கீழ மூவ் பண்ணணும். சோ 4, minus 2-வை மேல மூவ் பண்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கலாம். f1 f2. சரியா? f1 எப்படி இருக்கும்? மேல AE டிஸ்டன்ஸ். AEங்கிறது யாரு? root 6. மேலையும் கீழே root 6 மூவ் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்டாப்பா? மேல மூவ் ஆச்சுன்னா 4, minus 2 plus root 6. கீழே மூவ் ஆச்சுன்னா 4, minus 2, minus root 6. மேல மூவ் ஆச்சுன்னா y கோஆர்டினேட் கூட பிளஸ் பண்ணுங்க, கீழே மூவ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் வேணும். வெர்டெக்ஸ்ங்கிறது என்னது? A டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க. ஏங்கிறவங்க 3 root 2. சோ அப்ப இந்த சென்டர்ல இருந்து 3 root 2க்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறவங்க யாரு? சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல 3 root 2 இருந்ததுன்னா 4, minus 2 plus 3 root 2. கீழே இருக்கு அப்படின்னா 4, minus 2 minus 3 root 2. சரிங்களா? இப்போ டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது லைன். இது வந்து ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னா y is equal to, so y is equal to minus 2 plus 3 root 6 ன்னு ஒரு லைன், and y is equal to minus 2 minus 3 root 6 ன்னு ஒரு லைன். எல்லாமே y கோஆர்டினேட் கூட மட்டும் தான் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் y கோஆர்டினேட் கூட மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது டைப் 2. டைப் 2 அப்படின்னா y ஆக்சிஸ் தான் மெயினான ஆக்சிஸ். ஓகேவாடா பசங்களா? எஸ், நீங்க ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். இந்த டேப்லெட் காலம் போடணும் இல்ல, யூ கேன் ரைட் இட் வெரி ஸ்ட்ரைட்லி. சரிடாப்பா? ஓகே எவ்ரிவன்?
So next one போலாமா? Yes. So எங்கெல்லாம் tangent and normal equation கேக்குறாங்களோ, எங்கெல்லாம் tangent and normal equation கேக்குறாங்களோ, so இது 5.29 சரிங்களா? So அப்ப என்ன ஆகும்டா பசங்களா, இந்த பாயிண்ட் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க டெரிவேஷன் போட போறீங்க. what you will do, x square என்ன போடுவீங்க, x(x1) and x க்கு பதிலா என்ன போடணும், x plus x1 by 2, y க்கு பதிலா y plus y1 by 2 and மத்தவங்கள அப்படியே விட்டுறலாம். ரைட்டா? இப்போ பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x1 y1 க்கு பதிலா 1 and -3 னு யூஸ் பண்ணுங்க. சோ x1 க்கு பதிலா 1, so x into 1, 3 into x plus 1. y1 க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணனும், -3, so y minus 3 plus 5 is equal to 0. So x plus 3x plus 3 plus 2y minus 6 plus 5 is equal to 0. So x plus 2y, 4x plus 2y, 8 plus 6 போச்சுனா 2, எல்லாமே 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். So 2x plus y plus 1 is equal to 0. இதுதான் என்ன பசங்களா, இதுதான் உங்களோட tangent equation. இதுதான் உங்களோட tangent equation. இப்போ நார்மல் ஈக்குவேஷன் வேணும். நார்மல் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணலாம், ஸ்லோப் கண்டுபிடிச்சு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு பாயிண்டையும் ஸ்லோப்பையும் வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி லைன் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதோட ஸ்லோப் என்னது, இதோட ஸ்லோப் வந்து மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட், அதாவது -2 டிவைடட் பை 1. இதோட ஸ்லோப் வந்து -2. அப்போ பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் யாருக்கு ஈக்குவலா இருக்கும், -1 by m, அதாவது -1 by -2, that is 1 by 2. உங்களோட ஸ்லோப் என்னது 1 by 2. பாயிண்ட் என்னது 1, -3. இதை வச்சு ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. So y minus y1 is equal to m1 into x minus x1. Use the formula. So y plus 3 is equal to 1 by 2 into x minus 1. So 2y plus 6 is equal to x minus 1. So this is your normal equation. இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். இதுதான் உங்களோட டான்ஜென்ட் ஈக்குவேஷன். நார்மல் அப்படிங்கிறவங்க டான்ஜென்ட்டோட பெர்பெண்டிகுலர் லைன், அதுல கிளாரிட்டி வச்சுக்கோ. ரைட்டா? டான்ஜென்ட் கண்டுபிடிச்சாதான் நார்மல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டான்ஜென்ட்டோட பெர்பெண்டிகுலர் லைன் தான் நார்மல் வெக்டார். கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? எஸ். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் டு தி ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாக்கோட டான்ஜென்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. So x square by 16 minus y square by 64 is equal to 1, which is parallel to 10x minus 3y plus 9 is equal to 0. சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா y is equal to mx plus c-க்கு பதிலா யார் இருப்பாங்க அப்படின்னா square root of a square m square plus b square. சாரி, இது ஹைப்பர்போலாவா? ஹைப்பர்போலா அப்படின்னா minus b square. இதுதான் ஃபார்முலா. சரியா? சோ இப்போ இந்த m நமக்கு வேணும். ab, இதுல a and b யாரு, a ஸ்கொயர் வந்து 16, b ஸ்கொயர் வந்து 64. அப்ப m ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். அதுக்கு தான் இத க்ளூவா கொடுத்திருக்காங்க. சோ m is equal to minus x coefficient divided by y coefficient, so that is 10 by 3. Use it here. இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 100 by 9 யூஸ் பண்ணலாமா? So what is the equation? Y is equal to mx plus square root of a square வந்து 16 and m square வந்து 100 by 9. What is your b square? b square வந்து 64. When you take LCM, so இதுல LCM எடுக்கலாமா? So 9 64 multiple பண்ணீங்க அப்படின்னா what happened பசங்களா? இல்ல இதுல நீங்க 16 வெளியே காமனா எடுத்துக்கலாம். Okay, you can take 16 as common from this one, right? இது வந்து 10 by 3. யாரா பசங்களா? கரெக்டா 11க்கு முடிச்சிடலாம். ஓகே, 10 by 3x plus square root 16 நான் வெளியே எடுக்கிறேன். I am taking 16 as common here. So 100 by 9 minus 4. Okay, so now you take LCM. 36. 100 la 36 போச்சுனா 64. யாரா பசங்க, நானும் வேகமா தான் பண்றேன்.
இதுதான் உங்களோட டான்ஜென்ட் லைன். ஓகேவாடா பசங்களா, இதுதான் உங்களோட டான்ஜென்ட் லைன். யா அனுப்பிரியா, வாட் இஸ் யுவர் क्वेश्चन? 11th பயோ கிளாஸ் டூயோட PDF வேணுமா? அது இல்ல ஹைப்பர்போலா பிளஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் ரிலேஷன்ஷிப். யானாவே ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் பிளஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஹைப்பர்போலா அப்படினாலே மைனஸ், எலிப்ஸ் அப்படின்னா பிளஸ். சரிடா பசங்களா? Okay, so we will go to the next sum. What is it? A bridge has a parabolic arc. ஒரு bridgeல parabolic arc இருக்கு, ரைட்டா? ஒரு bridge மேல parabolic arc இருக்கு. So which is 10 meter high in the center. Centerல பாத்தீங்கன்னா 10 meter high and 30 meter wide. Wide at 13 இருக்குன்னா, அப்ப this is 15, this is 15. Find the height of an arc 6 meter from the center. So centerல இருந்து 6 meter distanceல இதுதான் என்ன அர்த்தம்? ஓகேவா? வாட் என்னடா பசங்களா புரியல உனக்கு? யா ஹாமில்டன், இந்த क्वेश्चनல எது புரியல உங்களுக்கு? இது ஃபார்முலாடாப்பா, இது ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் அ டான்ஜென்ட் ஆஃப் அ ஹைப்பர்போலோட ஃபார்முலா, ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலால யார் யார் வேணும்? m வேணும், a ஸ்கொயர் வேணும், b ஸ்கொயர் வேணும். சரிங்களா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ரைட்? வாட் இஸ் m? m எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க கொடுத்திருக்காங்கல்ல இந்த லைன், இந்த லைனோட ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? மைனஸ் x கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை y கோஎஃபிஷியன்ட், அப்ப மைனஸ் 10 டிவைடட் பை மைனஸ் 3. சரிங்களா? which is 10/3. ஓகே, இப்போ m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்ப m ஓட வேல்யூ என்னது? 100/9. இதை இங்க யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். ஸோ நவ் திங்க் ஆஃப் திஸ் ஒன். இதுல இருந்து 6 மீட்டர் தள்ளி, ஸோ 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க ஹைட் என்னன்னு கேட்கறாங்க. எஸ் பசங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம்? வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது? இதுதான் உங்களோட வெர்டெக்ஸ் பாயிண்ட். இதை ஆரிஜின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாரபோலா. பாரபோலால ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். we need one point to find the curve. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. சோ இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 15, -10. ரைட்டா? சோ இந்த curve என்னது? x square is equal to -4ay. 15, -10 இது மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 15, -10 not +10. it is -10. 15 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 225 and -10 அப்படின்னா 40 is equal to a. So a is equal to 225 divided by 40. So the 5 table cancel பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா 45 divided by 8. சரிடா பசங்களா? எஸ். ஓகே, ஸோ ஏவை சொல்லியாச்சு. how will you find a போட்டுட்டோமா? இப்போ ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 into 45/8 into y. ஸோ 2x square is equal to -45. இதுதான் உன்னோட பாரபோலா. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 6 மீட்டர் தள்ளி. சரியா? 6 மீட்டர் தள்ளி. ஸோ இதுல இருந்து 6 மீட்டர், இதுல இருந்து 6 மீட்டர் இருக்கும் போது find the height. height என்னன்னு क्वेश्चन பண்ணிருக்காங்க. ஓகேடா பசங்களா? சோ இந்த பாயிண்ட் கண்டுபிடிங்க. இது 6, இது 6. அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 6, -y. and இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? -6, -y. கண்டுபிடிங்க. what is your 6, y? 6, -y. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கடா பசங்களா. இதுல 6, -y சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2x square is equal to -45y. So substitute 6, y there. 2 into 36 equal to 45 into 45 தான் வரும். Minus into minus it is plus. Plus 45y. So y is equal to 2 into 36 divided by 45. 9 table cancel ஆகும். 5 times 4 times just 8/5. 8/5 எப்படி எழுதிக்கலாம்? 1.6.
சரிங்களா? இது ஹைட் கிடையாது, இது ஹைட் கிடையாது. ஹைட்டுங்கிறது எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் பசங்களா? ஹைட் அப்படின்னா கீழ இருந்து பார்க்கும் போது தான் ஹைட். கரெக்டா? கீழ இருந்து பாக்குறது தானே ஹைட். சோ இப்போ 10ல இருந்து நீங்க அவங்கள சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ இப்போ அவங்களோட ஹைட், ஃபர்ஸ்ட் ஹைட் அப்படின்னா 10 minus 1.6 which is 8.4 மீட்டர். அவங்களோட ஹைட் என்னடா பசங்க? 8.4 மீட்டர். -6, -y க்கு ட்ரை பண்ணணும். சரியா? சோ -6, -y போட்டீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். இதே ஆன்சர் எய்தர் சைடு அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ 8.4 மீட்டர் தான் அவங்களோட ஹைட். சரிடா பசங்களா? சோ the arc of the height from the center of சென்டர்ல இருந்து பார்க்கும்போது 8.4 மீட்டர் இருப்பாங்க. ஓகேவாடாப்பா? எஸ். ஆக்சுவலி இந்த சம்மும் சரி, இந்த மூணு சம்மும் சரி, இந்த மூணு சம்மும் ஐ ஹவ் சால்வ்ட் இட் பார்ட் 1 வீடியோ. சரிங்களா? பார்ட் 1ல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். டன்னா? ஓகே. சோ shall we move on to the next chapter? யாரா பசங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா? ஃபோர்த் சாப்டர். வீடியோ லிங்க் கேக்குறீங்களா? வீடியோ லிங்க் வந்துட்டு டெலிகிராம் குரூப், நீங்க டெலிகிராம் குரூப்ல இல்லையா பசங்க? நான் லாஸ்டா வீடியோ காட்டுறேன். ஒன்றும் இல்லை, நீங்க நம்மளோட சேனல்ல போய் டாப் குவார்டர்லி 5 மார்க்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வரும் இந்த வீடியோ. சரிங்களா? 1 minute. ஃபோர்த் சாப்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க இருக்கு? யாரா பசங்க? எஸ். ஓகே டன். we will start here from here. இதோட டொமைன் நீங்க சொல்லணும். சரிடா பசங்களா? சோ டொமைன் கான்செப்ட் அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चनடா பசங்களா. சோ டொமைன் கான்செப்ட்ஸ் அப்படின்னா இவங்க இருக்காங்கல்ல, இவங்க சைன் இன்வர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறவங்க எப்பயுமே 1 விட கம்மியா இருப்பாங்க. அனுப்பிரியா, எனக்கு பயாலஜி பிடிஎஃப் பத்தி தெரியலடா பசங்களா, மேம் இன்னார அட்டாச் பண்ணிடுவாங்க, ஆர் வெதர் இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? எஸ். ஸோ இவங்க பாருங்க, mod x minus 2/3 always lies between -1 to 1. 1க்கு நடுவுல இருப்பாங்க. ஸோ 3 மாத்தி மாத்தி மல்டிபிள் ஆயிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த -2 எல்லா பக்கமும் +2 ஆட் பண்ணணும். ஸோ -1 mod x 5 டான்ரா பசங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்க போறோம். when your mod x is greater than -1, -1 விட கிரேட்டரா இருக்கு, அப்போ உங்களோட x யாருக்கும் நடுவுல இருப்பாங்கன்னு தெரியுமா? சோ see, அப்போ வந்துட்டு -1 இங்க, 1 இங்க. ஓகேவா? -5 இங்க, 5 இங்க. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் சொல்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட mod x -1 விட அதிகமா இருக்கு அப்படின்னா, ஓகேவா? ஆக்சுவலி mod x is always greater than 0. mod x is always greater than 0. இப்போ mod x வந்து less than or equal to 5 மட்டும் பார்த்தா போதும். ஸோ 5 விட அதிக less than or equal to அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் உங்களோட mod வரும். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் உங்களோட mod வரும். அப்பதான் இந்த பிரின்சிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களை செக் பண்ணுங்க. 1 minus mod x is less than or equal to 4. சரிங்களா? இப்போ 4 மல்டிபிள் ஆகுமா? அண்ட் -1 எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ -5 3. கரெக்டா? இந்த மைனஸ் போகணும்னா இன்இக்வாலிட்டி கெட் சேஞ்ச் ஆகும். ஸோ 5. ஸோ சேம் கண்டிஷன். அப்போ உங்களோட எக்ஸ் யாருக்கும் நடுவில் இருப்பாங்கடா பசங்களா? ஓகேயா? அப்போ உங்களோட எக்ஸ் யாருக்கும் நடுவில் இருக்கும். ஸோ யுவர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -5 to 5.
-5க்கும் 5க்கும் நடுவுல இருப்பாங்க. if it is a mod அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? -5க்கும் 5க்கும் நடுவுல இருப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே. In second one, it is -5 to 5 தானே மேம்? Yeah, -5 to 5 தான் நவீன். ஆனா மார்க்ங்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ அந்த மைனஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. அவங்க எல்லா மைனஸை விட அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ mod 5 is less than or equal to 5. சரிங்களா? சி இது ஒரு கண்டிஷன் ரெப்ரசன்ட்லாம். இதை வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்க. mod x is less than or equal to a அப்படின்னா mod x is less than or equal to a னா x பாத்தீங்கன்னா -a-க்கும் a-க்கும் நடுவுல இருக்கும். இத படிச்சிருக்கீங்கல்ல யாரா பசங்களா? ஐ திங்க் 2.2 எக்ஸசைஸ்ல படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அதை தான் நான் இங்க யூஸ் பண்றேன். சரியா? உன்னோட mod பாத்தீங்கன்னா 5 விட கம்மியா இருக்கு. அப்போ உங்களோட x பாத்தீங்கன்னா -5க்கும் 5க்கும் நடுவுல இருப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகேவாடா பசங்களா? யா. சோ இந்த சம்ம நான் உங்களுக்கு சொல்லி எப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாத வேல்யூஸ் உள்ள வருதோ, சோ 3/5லாம் நம்மளுக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம அந்த இடத்துல போனோம் ரைட் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கணும். சோ இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? சோ 3/5 சைன் இன்வர்ஸ் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? இது ஒரு ஆப்போசிட் அண்ட் இது வந்து ஹைபோட்டனியஸ். ஸோ ஒரு ஆப்போசிட் வந்து 3னும் ஹைபோட்டனஸ் 5னு இருக்கும். அப்போ இது வந்து 4. 3, 4, 5 தான் ட்ரிபிளெட்ஸ். இது வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ்னா என்னது? காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போ இது வந்து ஹைபோட்டனஸா இருக்கும், இது வந்து அட்ஜசென்ட்டா இருக்கும். இதே ட்ரையாங்கிள் தான், ரெண்டு பேரும் ஒரே ட்ரையாங்கிளை தான் இப்போ குறிப்பிடுறாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சைன். சைன் அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க சைன் இன்வர்ஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். என்னவா இருக்கணும்? ஒரே மாதிரி இருந்திருக்கணும். ஸோ ஒரே மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவங்களை டேன் இன்வெர்ஸ்னும் இவங்களை டேன் இன்வெர்ஸ்னும் மாத்திக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இவங்களே டேன் இன்வெர்ஸ் இதுவங்களே டேன் இன்வெர்ஸா மாத்தி we are performing. So sine of இவங்களை டேன் இன்வெர்ஸ்னா என்னது? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் வந்து 3, adjacent ஆப்போசிட் பை adjacent. So 3/4 plus tan inverse of 3/4. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்டா பசங்க? ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரே tan inverse எடுத்துக்கலாம். உள்ள ஆட் பண்ணீங்கன்னா 3/4 plus 3/4 2 into 3/4 plus 1 plus ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 9/16. Sixteen 25. So 25/16. So இது cancel பண்ணீங்கன்னா 8 times. So இது மேல போச்சுன்னா 24. So sin of tan inverse of 24/25. 24/25. 24ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடுல 24, அட்ஜசன்ட் சைடுல 25 இருக்கு. அப்ப இது என்னது? செக் பண்ணிடலாமா? So what did பசங்களா 24 square? 24 square என்னன்னு கேட்டீங்கன்னா 484. 24 square is different. அது sin இன்வெர்ஸா பண்ணி கேன்சல் பண்ணணும்டா பசங்களா. அவ்வளவுதான். சரிங்களா? சோ sin இன்வெர்ஸா பண்ணி கேன்சல் பண்ணா முடிஞ்சிருச்சு. 49 49 வரும். நோ நவீன். 24 into 24 it is 576. ஓகேங்களா? and இவங்க 625. 1021.
இதோ தப்பு பண்ணியிருக்கோமா? சாரிடா பசங்க, நான் இங்க பிளஸ் பண்ணிட்டேன், இங்க மைனஸ்ல வரணும். கரெக்டா? நான் பிளஸ் பண்ணிட்டேன், சாரி. ஃபார்முலா படி tan inverse of a plus b divided by 1 minus ab. So அப்போ 1 minus தான் நான் போட்டிருக்கணும். So 3/2 divided by 16ல 9 போச்சு அப்படின்னா 7. So 7 by 16 இது கேன்சல் பண்ண 8. So 24/7. இப்போ கரெக்டா வரும். இது 7 இது 25. சரிங்களா? இது ஒரு ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க சைன் இன்வெர்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். ஆப்போசிட் யாரு? 24. ஹைபோட்டனியூஸ் யாரு? 25. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 24/25 தான் உங்களோட ஆன்சர். சரிடா பசங்களா? யா, தட்ஸ் இட். So sin inverse tan inverse na opposite hypotenuse na right angle triangles வச்சு நம்ம போய்க்கலாம். சரிடா பசங்களா? சோ இப்போ இந்த சம்ஸ் வந்து குழம்பிக்க கூடாது, எதையுமே நம்ம குழம்பிக்க கூடாது. சோ இதுல எல்லாத்தையும் இன்வெர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரூஃப் சம் வருது. இந்த மாதிரி ப்ரூஃப் சம் அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இவங்கள ஒரு ஆங்கிள் cos inverse of x. cos inverse of xங்கிறது என்னது? ஒரு ஆங்கிளை கொடுக்கும். அந்த ஆங்கிள் ஆல்பா. cos inverse of y-ங்கிறது ஒரு ஆங்கிள் கொடுக்கும், that is பீட்டா. cos inverse of z-ங்கிறது காமாவை கொடுக்கும். சோ அப்ப x-க்கு இது யாரு? cos ஆல்பா. y-ங்கிறது யாரு? cos பீட்டா. z-ங்கிறது யாரு? cos காமா. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க? cos அதாவது ஆல்பா, பீட்டா, காமா. புரியுதாடாப்பா? ஆல்பா, பீட்டா, காமா எல்லாத்தையும் ஆட் பண்ணா பைக்கு ஈக்குவல். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா காமா. இப்போ நான் என்ன பண்றேன்? எல்லாமே காஸ் தான் எனக்கு வேணும். ஸோ ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்றேன். அப்ப காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காமா. இது ஃபார்முலா. காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னது? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது வந்துட்டு 180 மைனஸ் தான் செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ். அப்ப மைனஸ் காஸ் ஆல்பாக்கு ஈக்குவல். சரிங்களா? எல்லாமே காஸ்ல எனக்கு காஸோட ஆன்சர் மட்டும் தான் தெரியும். காஸ் ஆல்பானா எக்ஸ், காஸ் பீட்டானா ஒய், காஸ் காமானா இசட். எல்லாமே காஸ்ல தான் எனக்கு தெரியும், சைன்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த சைன் எல்லாத்தையும் காஸ்ல மாத்துறேன். ஸோ தட் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பாக்கு ஈக்குவல். இது square root of 1 minus sin square beta க்கு equal. சரி, sin square இல்ல cos square beta க்கு equal. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி மாத்திக்கிறேன். ஓகேவா பசங்களா? மத்தவங்களா சேம், இவங்கள மட்டும் நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ cos alpha-க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? cos alpha-னா யாரு? x. cos beta-னா யாரு? y. So square root of 1 minus x square 1 minus y square is equal to minus z. So the minus z இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இவங்க இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. So x plus z is equal to square root of 1 minus x square 1 minus y square. Squaring on both sides. So இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x square y square plus z square plus 2xyz. and இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 minus x square 1 minus y square. So square root cancel ஆயிடும். So multiple பண்ணீங்கன்னா 1 minus x square minus y square minus plus x square y square. இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் 2xy is equal to 1. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவாடா பசங்களா? ப்ரூஃப் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்? அவங்க ஒருத்தங்களை ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரியாடா பசங்களா? யா, மார்னிங் 9க்கு லைவ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Okay, how do you solve this sum? இந்த sum actually நான் வந்துட்டு part 1ல சொல்லியிருக்கேன். part 1ல இந்த sum நான் சொல்லியிருக்கேன். எந்த formula 6th chapter theoremல how use 4th chapter? புரியலடா பசங்களா? எனக்கு புரியல. யார் நஸ்ரியா? நீங்க ஏதோ கேக்குறீங்க. Okay, so look at this one.
ரைட்டா பசங்க? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த சம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நான் சொல்லிடுறேன் சரியா. இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ யாருக்கு தெரியாதோ அவங்கள சம்திங் யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் அ வேல்யூ, கரெக்டா? இப்போ இவங்கள ஒரு வேல்யூவா எடுத்துக்கலாமா? அப்போ sin inverse of x by square root of 1 plus x square is equal to some alpha. We have to solve this. Solve na enadhu x கண்டுபிடிக்கணும், கரெக்ட்டுங்களா? cos of a plus b ஃபார்முலா என்னன்னு கேக்குறீங்களா? ஓ இல்லடா, அத நீ வெரிஃபை பண்ற. ஏன் நஸ்ரியா, அங்க நீங்க வெரிஃபை பண்றீங்க, 4th சாப்டர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றீங்க. ரெண்டு வேற வேற, சரிங்களா? அங்க அந்த ஃபார்முலாவை வெரிஃபை பண்றோம். நான் வந்து cos of a plus b வந்து cos a cos b minus sin a sin b நான் போட்டுட்டேன். அது ஈக்குவல்னு நான் போடுறது 4th சாப்டர். அது எப்படி ஈக்குவல்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது 6th சாப்டர், சரிங்களா? யா, நான் அந்த கனெக்டே பண்ணல. ஓகே, actually yes, we have to solve the solve na x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இத வந்து ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கோங்க, இத ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கோங்க, சரியா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. cos of இத நான் sin இன்வெர்ஸ்க்கு மாத்துறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிளா நான் சொல்லணும். இது ஒரு ட்ரையாங்கிள், இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள், சரிங்களா? sin இன்வெர்ஸ் அப்படினா இது ஆப்போசிட், இது ஹைபோடெனஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஆப்போசிட் x, ஹைபோடெனஸ் வந்து 1 + x². அப்ப இது என்னது 1, கரெக்ட்டா? 1 + x² னா அது x இங்க இருக்கு, அப்ப இதுதானே 1. ஓகே, இது cot inverse. cot inverse na adjacent by opposite. So opposite வந்து 4, adjacent வந்து 3. அப்ப hypotenuse வந்து 5. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம மாத்தி எழுதிக்கலாம். Take your left hand side. Your left hand side is equal to cos of sin inverse. இப்ப நான் cos inverse னு மாத்திக்கலாம். மாத்துனா என்ன ஆகும்? உள்ள இருக்கறவங்கள மாத்தணும். உள்ள இருக்கறவங்கள adjacent by hypotenuse னு மாத்தணும். So 1 by square root of 1 plus x square. So cos of cos inverse cancel ஆகி 1 by square root of 1 plus x square. What about your right hand side? Right hand side நான் என்ன பண்றேன்? sin னா sin inverse னு மாத்திக்கணும். cot sin inverse னு மாத்தறேன்னா உள்ள changes நடக்கும். sin inverse அப்படினா opposite by hypotenuse எழுதணும். So opposite by hypotenuse 4 by 5. So இதோட வேல்யூ 4 by 5. இவங்களும் equal. So 1 by square root of 1 plus x square is equal to 4 by 5. When you take square பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா 25 is equal to 16 into 1 plus x square. So 25 by 16 is equal to 1 plus x square, which means x square is equal to 25 by 16 minus 1. So it's 9 by 16. Up x is equal to plus or minus 3 by 4. Okay, what happens? X is equal to plus or minus 3 by 4. Done? Okay. So this is the 10th sum, which is the final sum. சரிங்களா? 4th chapter ஓட final sum. Right டா பசங்களா? 4th one on the final one, find the number of solutions. Then find the number of solutions of the equation tan inverse of x minus 1, tan inverse of x, and tan inverse of x plus 1, which is equal to tan inverse of 3x. Right, டா பசங்களா? இதை எப்படி நான் ப்ரூவ் பண்றது? ஃபர்ஸ்ட் நீங்க நாம என்ன பண்ணிக்கலாம்னா இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? So tan inverse of x minus 1 ஐயும் tan inverse of x plus 1 ஐயும் ஆட் பண்றோம். ரைட் டா பசங்களா? So tan inverse of 3x plus tan minus tan inverse of x. Yeah, formula அது. Very good டா பசங்களா. So the formula என்னது? tan inverse of x minus 1 plus x plus 1 whole divided by 1 minus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்றதுக்கு யாருக்கு ஈக்குவல்? a square minus b square. So x square minus 1 க்கு ஈக்குவல், which is equal to tan inverse of 2x divided by 1 minus 3x square. Done?
ஸோ டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும்டா பசங்களா. ஸோ இங்க 1 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 2x divided by 2 minus x square is equal to 2x divided by 1 minus 3x square. So 2x கேன்சல் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 2x by 1 minus x square, 2 minus x square minus 2x by 1 minus 3x square is equal to 0. So 2x நம்ம காமனா எடுத்துக்கலாம். 1 by 2 minus x square minus 1 by 1 minus 3x square is equal to 0. Only இவங்க equal to 0 and இவங்க equal to 0. So 2x is equal to 0, x is equal to 0 ஒரு point. And இது equal to 0 na 1 by 2 minus x square is equal to 1 by 1 minus 3x square. So but 2 minus x square is equal to 1 minus 3x square. So இது cancel பண்ணீங்கன்னா 2x square னு வரும். இது cancel பண்ணீங்கன்னா 1 is equal to 2x square. So x square is equal to 1 by 2. So x square x is equal to plus or minus 1 by root 2. இங்க ரெண்டு சொல்யூஷன், இங்க ஒரு சொல்யூஷன். ஆக மொத்தம் எத்தனை சொல்யூஷன் பசங்களா? So number of solution is 3. எவ்வளவு சொல்யூஷன்ஸ் வரும்? There are 3 solutions possible. சரிங்களா? So மொத்தம் 3 solutions possible. Okay வாடப்பா? Yeah? Yes. Okay. So see that we have 1, 2, 3, 4, 5, 6, 7 and 7 sums. So totally there are 7 sums in third chapter. சரிங்களா? மொத்தம் 7 sum தான். Third chapterல எவ்வளவு 5 marks இருக்கு? Only 7 5 marks. மீதி இருக்க 5 marksலாம் இதுல நான் actually already இருக்கிறத நான் வந்து first இதுலயே சொல்லிருக்கேன். First partலயே சொல்லிருக்கேன். Today also we are leaving fast. I think so da pasangla. No problem. நாளைக்கு நான் revision first chapterல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? So that இந்த 5 marks எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எல்லாத்தையும் நான் அங்க அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுக்கறதோட இத அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? Don't worry da pasangla. Okay? So check this one. ஓகேங்களா? So don't worry. இன்னைக்கு விட்ற எல்லா 5 marks வந்து இதுல விட்டுருக்க எல்லா 5 marksம் பார்ட் பண்ணல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். So அதனால தான் நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே. ஸோ செக் பண்ணலாமாடா பசங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூஎக்ஸ் பிளஸ் கியூக்கு 2 ரூட்ஸ் இருக்கு. 2 ரூட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரூட் பீட்டா, இன்னொருத்தருக்கும் பீட்டான்னு ஒரு ரூட் இருக்கு. பீட்டாங்கிறவங்க ரூட்ஸ் காமன் ரூட். காமன் ரூட்னா என்ன அர்த்தம்? which means அப்போ பீட்டா satisfy this equation. அப்போ பீட்டா ஸ்கொயர் பிளஸ் கியூஎக்ஸ் பிளஸ் q beta plus q is equal to 0. இது ஒரு equation. Next இது beta square plus p dash beta plus q dash is equal to 0. நம்ம கிட்ட common root என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்டா பசங்களா? இது ஸ்ட்ரெயிட்டாவே சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அண்ட் இதுல நீங்க பீட்டாவை காமனா எடுத்துட்டீங்கன்னா p minus p dash equal to minus q minus of minus q dash. So equal to q dash minus q. அப்போ b யோட வேல்யூ என்னது? q dash minus q. p minus p dash. இதை அப்படியே மாத்திக்கணும். ஏன்னா மேல ஒரு மைனஸை கீழே எடுங்க, கீழே ஒரு மைனஸை காமனா எடுங்க. இப்போ p dash minus p, q minus q dash. So q minus q dash by p dash minus p அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவாடா பசங்களா? we have this answer. q minus q dash divided by p dash minus p. சரிங்களா? எஸ். இப்போ இன்னொரு ஆன்சர் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுல பீட்டாவை கேன்சல் பண்ணலாம். proof sum. yes, it is a proof sum. okay? பீட்டாவை கேன்சல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் p dash ஆல மல்டிபிள் பண்ணணும். So p dash beta p dash beta q
p dash equal to 0. Second equation p ஆல multiple பண்ணோம். So அப்போ p dash square. சரிங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. பீட்டா ஸ்கொயரை காமனா எடுத்துட்டீங்கன்னா p dash minus p and இது வந்துட்டு minus q p dash minus of minus plus q dash p. சரிங்களா? so இதுல இந்த p நம்மளுக்கு பீட்டா தான் வேணும். we need பீட்டா. சோ அப்போ இந்த பீட்டா ஸ்கொயருக்கு பதிலா பீட்டா இன்டு பீட்டான்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன், இவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இவங்களை யூஸ் பண்ணீங்கன்னா இவனும் கேன்சல் ஆகி இவன் மட்டும் இருப்பான். சோ அப்போ பீட்டா இன்டு கியூ டேஷ் மைனஸ் கியூ மட்டும் இருக்கும். சாரி, கியூ மைனஸ் கியூ டேஷ் மட்டும் இருக்கும். which is equal to q dash p minus p dash q. So beta is equal to q dash p minus p dash q divided by q minus q dash. This is your answer. Proof பண்ணியாச்சு. ஷேர்டா பசங்களா? Yes. If the roots are in HP, எதுல இருக்காங்க? HP ல இருக்காங்க. HP னா என்னது? HP, which means இதோட ரூட்ஸ்னு பார்த்தா 3 பேர்டா பசங்களா. ஆல்பா, பீட்டா, காமா. சரியா? இவங்க அதாவது அப்போ 1 by alpha, 1 by beta, 1 by gamma are in AP. அவங்க AP ல இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இதுதான் அதோட பிரின்சிபலிட்டி. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஆல்பா, பீட்டா, காமா are in AP are roots of the equation சொல்லிட்டு இவங்களை நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஒன்னு ரூட்ஸ் HP ல இருக்குன்னா ரூட்ஸோட ரெசிப்ரோக்கல் AP ல இருக்கணும். இல்ல இந்த ஆல்பா, பீட்டா, காமாவே AP ல இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறேன். ஸோ 1 by x y cube p 1 by x square plus q of 1 by x plus r is equal to 0. So when you derive the equation, so 1 by x cube p by x square q by x plus r is equal to 0. Where what is the LCM? So LCM எடுத்தீங்க அப்படின்னா இவங்க அப்போ 1 plus px plus qx square plus rx cube is equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு alpha, beta, gamma are in AP. ஓகேவா? are in AP. So AP னா என்ன அர்த்தம்? அப்ப ஆல்பாங்கிறது A minus D, பீட்டாங்கிறவங்க A, காமாங்கிறவங்க A plus D. So use sum of the formula. Sum of roots formula யூஸ் பண்ணுங்க. So எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3A வரும். So 3 யோட ஆன்சர் என்னது? minus Q divided by R. So A is equal to minus Q divided by 3R. சரிங்களா? இது என்ன பண்ணணும்? substitute in this equation. இதுல substitute பண்ணுங்க. So இதுல substitute பண்ணீங்கன்னா 1 plus P into minus Q by 3R plus Q into minus Q by 3R the whole square. Next R into minus Q by 3R the whole cube equal to 0. So substitute பண்ணுங்கடா பசங்களா. So 27R cube தான் LCM. So 27R cube. Next இங்க வந்துட்டு நீங்க 9 ஆல மல்டிபிள் பண்ணனும். 9 ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சது. minus 9p cube. இங்க you have to multiple with 3 alone. So minus 3p cube. Q cube. Okay. And what about this case? இது வந்துட்டு minus R சரிடாப்பா. ஓகே.
ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? நோ. ஸோ இது இந்த சைடு போயிடும், 0 ஆயிரும். So for 27 r cube is equal to 3p cube q cube, 3q cube plus 9p cube plus r cube. இதுதான் உங்களோட condition for HP. யாரா பசங்க? So this is the condition for HP. லைவ் எப்போ முடிப்பீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் தூக்கம் வருதாடா பசங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த தேர்ட் சாப்டரோட நான் வில் வைண்ட் அப். ஓகேங்களா? தேர்ட் சாப்டரோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ டிட்டர்மைன் கே, சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் வித் ஒன் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா 3 ரூட்ஸ் இருக்குடா பசங்களா. கியூபிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 3 ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஆல்பா, பீட்டா, காமா. சரிங்களா? இவங்க 3 பேர் இருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஒன் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் தி ஒன்னா ஆல்பா. இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா ட்வைஸ்னா 2 into சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ். மற்ற 2 பேர்த்தோட இதுக்கு ஈக்குவல். ஓகே, எஸ். இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க க்ளூ. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 6/2 which is 3. 3க்கு ஈக்குவல். இது அப்படியே வச்சுப்போம். செகண்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லனா இப்படி வச்சுக்கலாம். பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை 2. பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை 2. யூஸ் ஆல்பா பை 2 இங்க. So when you take LCM, which is 3/2, so 3 alpha by 2 is equal to 3. 3 cancel ஆயிரும். ஆல்பாவோட வேல்யூ 2. ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு 2ன்னு சொல்லிட்டு. ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம், மற்றதெல்லாம் ஈஸி. ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சா மற்றவங்க எல்லாருமே ஈஸி. ஸோ இப்போ மீதி 2 பேர் இருக்காங்க, பீட்டா காமான் இருக்காங்களா? யாடா பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 2 பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ 1. ஓகே, பீட்டா காமா வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ அவங்க 2 பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு வேணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். We need to find k, right? Roots k கண்டுபிடிச்சா தான் ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ சம் ஆஃப் தி ரெண்டு ரூட்ஸா ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா ஈக்குவல் டு என்னடாப்பா 3/2. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்பாவோட வேல்யூ 2. சப்ஸ்டியூட் ஹியர். இங்க ஆல்பாவோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 2 பீட்டா, பீட்டா காமா, 2 காமா. இந்த இடத்துல 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா பீட்டா பிளஸ் காமா, பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இதோட வேல்யூ 1. ஸோ 1. ஸோ 2 into 1 2. ஸோ 2 பிளஸ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 3/2. சரிடா பசங்க. அப்போ பீட்டா காமாவோட வேல்யூ என்னது? பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 3/2 minus 2. ஸோ தட் இஸ் 4. 4னா minus 1/2. பீட்டா காமாவோட வேல்யூ minus 1/2. சரிங்களா? பீட்டா காமாவோட வேல்யூ minus 1/2. we need to find k. kங்கிறவங்க ப்ராடக்ட்ல வருவாங்க. 3 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா minus k/2க்கு ஈக்குவல். மைனஸ் k தானே? minus k/2க்கு ஈக்குவல். இதோட வேல்யூ உனக்கு தெரியும் 2ன்னு. இவங்களோட வேல்யூ தெரியும் -1/2ன்னு. ஸோ 2 into minus 1/2 is equal to minus k/2. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ k is equal to 1. k ஓட வேல்யூ என்னடாப்பா? 1. சரிங்களா? k 1ன்னு தெரிஞ்சா போதும், மற்றதெல்லாம் ஈஸி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு ரூட் ஆல்ரெடி தெரியும். ரைட்டாடாப்பா? இப்போ இவங்க 2 பேர்த்தோட அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன் தெரியும். யூஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ பீட்டா பிளஸ் காமோட சம் தெரியும், ப்ராடக்ட் தெரியும். ஸோ வாட் இஸ் யூர் ஈக்குவேஷன்? x² minus x minus 1/2 is equal to 0. So 2x² minus 2x minus 1 is equal to 0. So minus 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலும் மைனஸ் வராது. when you what is your x? Your x is equal to 2 plus or minus square root of 4 minus into minus. 2 1s are 2, 2s are 8 divided by 4.
So which is 12. 12 எப்படி எழுதலாம்? 12 வந்து 2 root 3 ன்னு எழுதலாம். So 2 plus or minus 2 root 3 divided by 4. So அப்போ 1 plus root 3 divided by 2. அவ்வளவுதானே பசங்க. So what are the roots? 2, 1 plus or minus root 3 by 2 அப்படிங்கிற ரெண்டு ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? If all the zeros of the polynomial மொத்தம் 6 ரூட்ஸ், மொத்தம் 6 ரூட்ஸ், நம்ம கிட்ட ரெண்டே ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மீதி 4 பேர்த்த கண்டுபிடிக்கணுமா? நோ நீட். ஏன் மேம் அப்படின்னா இவங்களுக்கு தெரியுமா 1 plus 2i is a root. அப்போ 1 minus 2i is a root. ரெண்டு பேரும் ரூட்ஸ். ஓகே, ரூட் 3ங்கிறவங்க ரூட்னா மைனஸ் ரூட் 3ங்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர்த்து கண்டுபிடிச்சு? 4 பேர்த்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு 2 பேரை ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு 2 பேர் தான் தெரியாது. ஸோ அப்போ 2 பேர்த்தோட சம், 2 பேர்த்தோட ப்ராடக்ட் இருந்தா போதும், மற்ற 2 பேர்த்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம்னா அப்போ என்ன பண்ணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு ஆன்சர் வருவாங்க 2. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0. ஸோ 2 plus alpha plus beta is equal to minus of minus. So 3 by 1, that is 3. அப்போ alpha plus beta is equal to 1. கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? ப்ராடக்ட். எல்லாத்தோட ப்ராடக்ட். இவங்க 2 பேர்த்த ப்ராடக்ட் பண்றீங்க. ஒரு நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டிவ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -3. இவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆல்பா பீட்டா. இது யாருக்கு ஈக்குவல்? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் திஸ் ஒன். ஸோ 135 by 1க்கு ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் 5. So alpha beta is equal to 135 divided by 5 into 3. So alpha beta is equal to -9. சரிடா பசங்களா, உங்களுக்கு தெரியும், இது தெரியும். So what is the equation? X square minus x minus 9 is equal to 0. இதை சால்வ் பண்ணலாமாடா பசங்களா? ஸோ 9 ஷார் அபவுட் 9 2 ரிமைண்டர் 3 7 27 3 கரெக்ட் தான். Okay, so when you use the formula we have x is equal to 1 plus or minus square root of 1 plus 36 divided by 2 into 1. So 1 plus or minus root 37 by 2. அவ்வளவுதான பசங்களா? மீதி இருக்கிற 2 ரூட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே வாடாப்பா? மேம், how you take the equations explain. எந்த ஈக்குவேஷன் ராப்பா? இந்த ஈக்குவேஷன் கேக்குறீங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸை வந்துட்டு பசங்களா, of course you can cover this. So இது என்னன்னு கேட்டீங்கன்னா x square minus sum of 2 roots. ஏதாவது 2 roots ஓட sum. சரிங்களா? ஏதாவது 2 பேர்த்தோட sum. So sum of 2 roots into x plus product of 2 roots equal to 0. இந்த ஈக்குவேஷனை நான் அப்படிதான் கண்டுபிடிக்கிறேன். யார் 2 பேர் தெரியாதோ அந்த 2 பேர்த்தோட sum and அந்த 2 பேர்த்தோட product மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும், you can use this formula. சரிடா பசங்களா? யார் அந்த கொஸ்டின் கேட்டீங்க? அவ்வளவுதான் பசங்களா, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கும் ரொம்ப வந்து டயர்டா இருக்கு. we will wind it up so that நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு we can explain எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? யார் அந்த கொஸ்டின் கேட்டீங்க? எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னு? you got it. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா பசங்களா? ஓகே, சரிடா பசங்க. பட் ஹவுன்னு எப்படி கேக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாலே 2 ரூட்ஸ் தான். 2 ரூட்ஸோட சம் அண்ட் 2 ரூட்ஸோட ப்ராடக்ட் இருந்தாலே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். யாரா பசங்களா, நீங்க சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று ட்ரை பண்ணுவீங்க ரைட்டா? சிந்தட்டிக் டிவிஷன்ல என்ன பண்ணுவீங்க?
ஒரு ரூட்டை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் கொண்டு வருவீங்க கடைசியில். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நீ சால்வ் பண்ற ரைட்டா? அப்போ ஒரு ரூட்டை வச்சு யூஆர் ஃபைண்டிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதே விஷயத்தை தான் நான் இங்கேயும் பண்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் தான் பண்றேன். ஃபைண்ட் பண்ணி இதை சால்வ் பண்றேன். ஓகேவாடாப்பா? ஓகே. ஸோ பசங்களா, we will wind it up here. நாளையிலேருந்து நம்ம வந்துட்டு நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் போவோம். ஸோ யாரும் வந்து நாளைக்கு கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ பாய் பாய் பசங்களா. ஹாவ் அ வெரி குட் நைட். டாடா, ஸ்வீட் ட்ரீம்ஸ்.